வணக்கம் மக்களே, நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா 11th லெசன் எக்கனாமிக்ஸ்ல 11th லெசன் தமிழ்நாடு பொருளாதாரம் அப்படின்ற லெசன் தான் வந்து பார்க்க போறோம். இந்த லெசன் ஃபுல்லாவே உங்களுக்கு டேட்டா தாங்க இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் டேட்டா கான்செப்ட் எத்தனை கொஸ்டின்ல இருக்கு, தமிழ்நாட்டுல ஜிடிபி எத்தனாவில் இருக்கு, HDL எத்தனாவில் இருக்காங்க, எவ்வளவு வந்து இண்டஸ்ட்ரியல் இருக்கு, எத்தனை மெகாவாட் உற்பத்தி பண்றாங்க, எல்லாமே டேட்டா தமிழ்நாட்டும் மற்ற மாநிலத்தை கூட கம்பேர் பண்ணி என்னென்ன இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அதனாலதான் நான் மோஸ்ட்லி தமிழ்லயே வச்சிட்டேன். ஓகேவா, இங்கிலீஷ்ல ஒன்றும் சொல்றது ஒன்றும் இல்லை, ஏதோ கான்செப்டோ ஏதோ புதுசா கதையோ ஸ்டோரி எதுவுமே இல்லை. நான் அப்படியே தமிழ்லயே சொல்லிடுறேன், இங்கிலீஷ்ல என்னென்ன இருக்கோ அதை மட்டும் நீங்க பாத்துக்கோங்க. ஓகேவா, நான் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே மார்க் பண்ணி வச்சிட்டேங்க. 3rd + 11th சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் பக்காவா மார்க் பண்ணி வச்சிட்டேன். ஓகே, ஸோ இது நமக்கு டேரக்டா யூனிட் 5 யூனிட் 6ல வந்துடும். ஓகேவா, டேரக்டா யூனிட் 5 யூனிட் 6 இந்த கொஸ்டின் வந்துடும். அதாவது இந்த லெசன் வந்து டேரக்டா வந்துடும். போன குரூப் 4 2024 2022 கூட இதுல இருந்து 2-3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. குரூப் 2 கூட இந்த கொஸ்டின் இந்த லெசன்ல இருந்து 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப முக்கியமான லெசன். ஸோ கவனிங்க. எடுத்த உடனே 11th 11ஆம் லெசனுங்க. ஓகேவா, தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ், இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் புக் வச்சுக்கோங்க. இப்போ தமிழ்நாடு பொருளாதாரம் எடுத்த உடனே இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தான். நம்ம நிறைய கதெல்லாம் இருந்தாலும் தேவை, எது முக்கியமா கூட நான் சொல்லிட்டே போறேன், நீங்க பாத்துட்டே ஒவ்வொரு பேஜ்லயும் முக்கியமான நான் நோட் பண்ணிருக்கேன், அதை சொல்லிட்டே பாத்துட்டே. ஓகே, இப்போ ஜேசி குமரப்பா என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒண்ணுமே கிடையாது. உழைப்பின் இயல்பு சரியாக உணரப்பட்டு பயன்படுத்தப்பட்டால் உணவானது உடல் வளர உதவுவதோடு உழைப்பானது உயர்வான திறமையை வளர்த்திட உதவும். ஒண்ணுமே கிடையாது. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எப்படி நம்மள வந்து ஒரு மனுஷனை வந்து டெவலப் பண்ணுது வளர்க்குதோ, நம்ம நல்லா உழைச்சோம் அப்படின்னா நம்ம வளருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சொன்னது யாரு? ஜேசி குமரப்பா. ஓகேவா, இப்போ இந்த அறிமுகம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து தமிழ்நாடோட மேப் தெரியணும். ஓகேவா, இப்போ இன்னைக்கு டேட்டுக்கு தமிழ்நாட்டில் நமக்கு மொத்தம் எத்தனை இருக்குன்னா 38 மாவட்டம் இருக்கு. ஓகேவா, எத்தனை மாவட்டம் இருக்கு? 38 மாவட்டம் இருக்கு. சரிங்களாங்க, 38 மாவட்டம் இருக்கு. அதை கரெக்டாக அப்டேட் பண்ணியிருப்பாங்க இந்த புக்ல. ஓகேவா, கரெக்டாக அப்டேட் பண்ணியிருப்பாங்க. அந்த 38 மாவட்டத்தை எப்படி ஈஸியாக நான் வச்சுன்னு சொல்றேன், அப்படியே நோட் பண்ணிட்டேன். ஓகேவா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிடணும்னா இப்போ கிராஸ் போட்டுக்கணும். ஓகே, இங்க வந்து நம்ம 11 மாவட்டத்தை ஈஸியாக முடிக்க போறேன். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. திண்டுக்கல், புதுக்கோட்டை, இது அப்படியே ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்லி டக்கு டக்குன்னு மைண்ட்ல ஏற்றி விட்டுறேன். ஓகேவா, நம்ம தமிழ்நாடு சம்மந்தப்பட்டு தான் படிக்க போறோம். அப்ப தமிழ்நாட்டுல முதல்ல எத்தனை மாவட்டம் இருக்கு உங்களுக்கு ஜாகிரபியுமே வந்துடும். தமிழ்நாட்டுல எத்தனை மாவட்டம் இருக்கு நமக்கு தெரியணும். அதாவது ஷார்ட்கட் மாதிரி சொல்ல போறேன், பாத்துக்கோங்க. இப்போ ஒரு புதுக்கோட்டை. ஓகேவா, ஒரு கோட்டைக்கு பூட்டு போடணும். மதுரை தானே கண்ணை எரிச்சாங்க. அப்போ ஒரு கோட்டை இருக்கு, கோட்டைக்கு வந்து ஒரு பூட்டு வாங்கிட்டு போறோம்னு சொல்லிட்டு ஒரு மதுரைக்காரன் போறான். போற வழியில பாத்தீங்கன்னா மதுரைக்காரன் போறான். ஓகே, ஸோ கோட்டைக்கு திண்டுக்கல்ல தானே பூட்டு இருக்கும். ஸோ பூட்டு வாங்கிட்டு அதை பூட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கான் ஒரு மதுரைக்காரன். போயிட்டே இருக்கும்போது அங்க என்ன இருக்குன்னா தேனி இருக்கு. டக்குன்னு தேன் கூட பாத்துட்டான். ஏய், நான் மதுரைக்காரன் தான், நீ தான் பெரியதுவான்னு சொல்லிட்டு ஒரு கல் எடுத்து எரிஞ்சு விட்டான். எரிஞ்சு விட்டேன்னா எல்லாமே தேனிகள் வந்து அவனை கடிக்க வருது. மதுரைக்காரனா தேனி கடிக்காதான் அப்படின்னு சொல்லிட்டு கடிக்க வருது. அப்ப சிவகங்கை நமக்கு என்ன இருக்கும்? தீப்பெட்டி. ஸோ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அந்த தீயை காமிச்சுதானே ஆகணும். அப்ப நெருப்பு வந்து காட்டுறாங்க. ஸோ இது ஒரு கான்செப்ட். இந்த 5 தீவிர ஞாபகம். என்னது? கோட்டை, புதுக்கோட்டை, திண்டுக்கல் பக்கத்துல கோட்டை, திண்டுக்கலுக்கு பூட்டை போடணும். நான் மதுரைக்காரன் தான் சொல்றான். தேனியை வந்து ஏதோ ஒன்று பண்ணி விட்டதுக்கு இதை கல்லெடுத்து இது பண்ணி விட்டான். ஸோ அது கொத்த வருது. ஸோ அதுக்கு நெருப்பு, சிவகங்கைன்றது தேவை. அதான் நெருப்பு தேவை. சிவகங்கைன்னா நெருப்பு, தீப்பெட்டிலாம் சொல்லுவோம். ஸோ இது ஒரு ஞாபகம் வச்சுட்டோமா? அடுத்து எப்படின்னா, ஒருத்தவங்க வந்து நான் விருந்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா, விருந்து வைக்கிறேன்னு சொல்றான். ஐயோ ராமா, நான் விருந்துலாம் சாப்பிட மாட்டேன், நான் வந்து ஒரு தீவிர பெருமாள் பக்தர், எனக்கு வந்து வேணாம்னு சொல்றாங்க. அதான் ராமநாதம்னா ராமா எனக்கு வேணாம் அப்படின்றாங்க. விருந்து வைக்கிறேன்றாங்க, நான்வெஜ் போறேன்னு சொல்றாங்க. ஸோ நான் ராமர் பக்தர், எனக்கு வேணாம், நான் காசிக்கு போறேன். ஓகேவா, நான் காசிக்கு போறேன், எனக்கு வேணாங்க. அதான் தென்காசி, நான் காசிக்கு போறேன், எனக்கு வேணாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப காசிக்கு போறீங்களா? அப்ப அல்வாவும் சாத்துக்குடி வாங்கிட்டு போன்றாங்க. தூத்துக்குடி நம்ம சாத்துக்குடின்னு மாத்திடுவோம். திருநெல்வேலியில் அல்வா இருக்கும். அப்ப நீங்க காசிக்கு போறீங்களா? காசிக்கு போறீங்கன்னா சாத்துக்குடியும் அல்வாவும் எடுத்துட்டு போங்கன்னு சொல்றாங்க. அங்க முடிச்சிட்ட பிறகு எங்க போவீங்க? கன்னியாகுமரியில் போயிட்டு திருவள்ளுவர் சிலையும் சன்செட், அதாவது சூரிய உதயத்தை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, இப்ப 11 மாவட்டம் முடிச்சிட்டோம். பக்கா முடிஞ்சா பாருங்க. நல்லா புரியுதா? ஸ்லோவா பாருங்க. திண்டுக்கல், புதுக்கோட்டை, தேனி, மதுரை, சிவகங்கை, இது 5. இவங்க ஒரு 5 பேரு. இது வந்து விருதுநகர், விருந்து வைக்கிறேன்றாங்க. ஐயோ நான் ராமரபுத்திரன் வேணான்றாங்க, காசிக்கு போறேன்றாங்க. சாத்துக்குடி, அல்வா, திருநெல்வேலி, கன்னியாகுமரி. இது முடிஞ்சிருச்சா? இது ஒரு செட்டு. அடுத்த செட்டு வாங்க. அடுத்த செட்டை இப்படி பிரிச்சுக்கோங்க. ஓகே, அடுத்த செட் இப்படி பிரிச்சுக்கோங்க. இவங்க ஒரு 4 பேர். எப்படின்னா திருப்பூர், கோயம்புத்தூர், நீலகிரி, ஈரோடு. இவங்க ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. ஓகேவா, திருப்பூர், கோயம்புத்தூர், நீலகிரி, ஈரோடு. இவங்க ஒரு 4 பேரு. இப்ப அப்படியே இவங்க ஒரு 5 பேர். ஓகேவா, இப்ப இவங்க அப்படியே ஒரு 5 பேர். ஒரே நிமிஷம், மேல ரெட் ஆயிடுச்சு. இது புரிஞ்சுச்சாங்க? இப்ப அடுத்த செட்டு பாருங்க, ரொம்ப ஈஸி. இப்பதான் இனிமே ஈஸியா டக்கு முடிச்சிடலாம். இங்க ஒரு கோடு போட்டுருங்க. கோடு போட்டீங்களா? இப்ப நல்லா பாருங்க, இங்க பாருங்க, இங்க ஒரு பாக்ஸ் மாதிரி போட போறோம். திருப்பூர், கோயம்புத்தூர், நீலகிரி, ஈரோடு. இங்க ஒரு பாக்ஸ் போட்டுருங்க. திருப்பூர், கோயம்புத்தூர், நீலகிரி, ஈரோடு. இது முடிஞ்சிருச்சா? இது அப்படியே 5 முடிச்சு விட்டுலாம். பாருங்க, நீலகிரி, தர்மபுரி,
சேலம், நாமக்கல், கரூர். ஓகேவா? இது 5 இங்க ஒரு 4, இது ஒரு 10 முடிச்சிடும். எப்படின்னா நான் 2 பூரி சாப்பிட்றேன். கிருஷ்ணகிரி தர்மபுரி 2 பூரி சாப்பிட்றேன். சாப்பிட்ட உடனே ஏதோ ஒண்ணு அடுத்தது வந்து பசிக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு மாம்பழத்தை வாங்குறேன். சேலத்து மாம்பழம், அதான் சேலத்து மாம்பழம். 2 பூரி சாப்பிட்றேன், பசி சரியாகலன்னு சொல்லிட்டு ஒரு மாம்பழத்தை வாங்குறேன், அதான் சேலத்து மாம்பழம், சேலம். அங்க போன உடனே, ஏய் இந்த மாம்பழத்தை வந்து நீ கல்லு வச்சேன்னா பழுக்க வச்ச, பார்த்தாலே தெரியுது கருப்பா இருக்கு, இந்த மாம்பழத்தை நீ கல்லு வச்சாதான் அந்த இது வச்சு பழுக்க வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி. ஓகே, ஷார்ட்கட் மாதிரி. ஸோ சேலம் அதான் மாம்பழத்தை வாங்கிட்டோம். இதை கல்லு வச்சுதானே பழுக்க வச்ச, பார்த்தாலே தெரியுது கருப்பா இருக்கே, அதான் கரூர். ஓகே, இது ரொம்ப ஈஸிங்க. 2 பூரி, கிருஷ்ணகிரி தர்மபுரி, சேலம், நாமக்கல், கரூர். சேலத்து மாம்பழத்தை நீ கல்லு வச்சானே பழுக்க வச்சாதான் கருப்பா இருக்கு. அப்படிங்க ஒரு 4. திருப்பூர், கோயம்புத்தூர், நீலகிரி, ஈரோடு. ஓகே, இது புரிஞ்சிச்சா? இது ஒரு 10, இங்க ஒரு 11. எத்தனை ஆயிடுச்சு நமக்கு? 21 முடிச்சிட்டோம். அடுத்து இங்க வாங்க. இது எப்படி பிரிச்சுக்கோங்க? அவ்வளவுதான். இங்க வந்து ஒரு ஸ்கூலு, 5 ஊர் வரப்போகுது. ஓகேவா? 5 ஊரு, ஒரு பள்ளி. அதாவது திருச்சினா நம்ம திருச்சிராப்பள்ளின்னு வச்சுப்போம். இப்ப என்ன நடக்குதுன்னா, இது நல்லா கவனிங்க. ஒரு பாம்பும் ஒரு மயிலும் டான்ஸ் ஆடிட்டு இருக்கு. அதான் நாகப்பட்டினம் மயிலாடுதுறைனா பாம்பும் மயிலும் டான்ஸ் ஆடிட்டு இருக்கு. நான் தான் ஸ்கூல்ல இருக்கேன். ஸ்கூல் திருச்சிராப்பள்ளினா ஸ்கூலு. ஓகேவா? ஸ்கூல்ல இருந்து ஒரு பாம்பும் ஒரு மயிலும் டான்ஸ் ஆடிட்டு இருக்கு. நான் ஸ்கூல்ல இருந்து அந்த 5 ஊரை தாண்டி போய் பார்க்கணும். எனக்கு அதை பார்க்கணும் போல ரொம்ப ஆர்வமா இருக்கு. சின்ன பையன். ஓகேவா? ஸ்கூல்லாம் திருச்சிராப்பள்ளினா திருச்சிங்க, மயிலாடுதுறை நாகப்பட்டினம் தான். அங்க வந்து ஒரு ஏதோ ஷோமே நடத்திட்டு இருக்காங்க. ஓகேவா? ஏதோ ஒரு வித்தை காட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க. சும்மா இப்ப 5 ஊரை தாண்டி போறேன். என்னன்னா ஊரு? பெரம்பலூர், கடலூர், அரியலூர், தஞ்சாவூர், திருவாரூர். மொத்தம் 5 ஊர். என்னன்னது? பெரம்பலூர், கடலூர், அரியலூர், தஞ்சாவூர், திருவாரூர். ஓகே, அதான் 5 ஊர்ல என்னென்னலாம் ஃபேமஸா இருக்கு பாருங்க. இங்க தேர் இருக்க போது, திருவாரூர் தேர், தஞ்சாவூர்ல கோயில், பெரம்பலூர், அரியலூர், கடலூர். அவ்வளவுதான். ஓகேவா? அப்ப நாகப்பட்டினமும் பாம்பும் வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கு. எங்க? அது கோயில கூட வச்சுக்கலாம். தஞ்சாவூர் கோயில்ல வந்து பாம்பு இருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். தேர்ல வந்து என்ன இருக்கு? மயில் வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கு ஞாபகம் வச்சுக்கலாம். அப்ப நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, தஞ்சாவூர், திருவாரூர், பெரம்பலூர், அரியலூர், கடலூர். இது புரிஞ்சிச்சா? ஸ்கூலு திருச்சிராப்பள்ளி. அதான் 5 ஊர் வரும். ஒரு ஸ்கூலு, ஒரு மயில், ஒரு பாம்பு. ஓகேவா? நமக்கு எத்தனை முடிஞ்சிச்சுன்னா இங்க வந்து 7 முடிஞ்சிருக்கும். 7 முடிஞ்சிச்சு. ஸ்லோ. இது உங்களுக்கு ஜாகிரபி வேற லெவல் யூஸ் ஆகும். நம்ம யோசிக்கும் போது தான் ஜாகிரபி பொறுத்த வரைக்கும் இந்த மேப் தெரியலாம் ஒண்ணுமே பண்ண. அது தமிழ்நாடு ஃபுல்லா இப்ப நம்ம தமிழ்நாடு பத்தி தான் படிக்க போறோம். இது தெரியலாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஓகேவா? அவ்வளவுதான். இதுக்கப்புறம் ஈஸி முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் ஒண்ணுமே கிடையாது. திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு. இது உங்களுக்கு தெரிஞ்சதுதான். திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இது ஒரு செட்டு. வேலூர், ராணிப்பேட்டை இவங்க ஒரு செட்டு. திருப்பத்தூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி. அவ்வளவுதான். முடிஞ்சு 38 மாவட்டம் அழகா மைண்ட் செட் ஆயிடுச்சு. 38 மாவட்டம் முடிஞ்சுங்க. பக்காவா? இப்போ அப்படியே டக்குன்னு சொல்லிடலாமா? திண்டுக்கல், புதுக்கோட்டை. அதான் கோட்டைக்கு பூட்டு போடணும்னு சொல்லிட்டு திண்டுக்கல்லுக்கு போறாரு. நான் மதுரை, கரண்ட், தேனி, அது நம்மளுக்கு அடிக்க வருது. நெருப்பு கட்டுறது சிவகங்கை. ஸோ நான் விருந்துக்கு போறேன். நான் ராமர் கோத்தை, ஐயோ எனக்கு வேணான்றா. நான் காசிக்கு போறேன். காசிக்கு போதுனா எனக்கு வந்து சாத்துக்குடியும் அல்வா வாங்கிட்டு போனோம். அதுக்கப்புறம் நான் கன்னியாகுமரிக்கு போயிட்டேன். இது ஒரு செட்டு. திருப்பூர், கோயம்புத்தூர், நீலகிரி, ஈரோடு, கிருஷ்ணகிரி 2 பூரி, கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம், கல்லு, கரூர். முடிஞ்சிச்சா? இங்க வந்தீங்கன்னா 5 ஊரு. பெரம்பலூர், கடலூர், அரியலூர், தஞ்சாவூர், திருவாரூர். ஸ்கூல்ல இருந்து போறேன். மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், மயிலு, பாம்பு. முடிஞ்சா? இங்க வந்து திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு. இது எல்லாமே நம்ம ஃபேமஸ் தான். வேலூர், ராணிப்பேட்டை இப்பதான் பிரிச்சு விட்டாங்க. அது ஈஸி. திருப்பத்தூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி. முடிஞ்சு 38 மாவட்டமா அசால்ட்டா முடிஞ்சிச்சு. இப்ப நெக்ஸ்ட் போலாமா? இதுதாங்க ரொம்ப முக்கியம். இது புரிஞ்சிச்சா நீங்க ஈஸியா எல்லாத்தையும் பண்ணிடலாம். இப்ப நான் லெசன் கொடுப்பேன். இப்ப கவனிங்க, ஈஸியா புரியுது. ஓகேவா? இப்ப கவனிங்க. நமக்கு லெசனோட ஸ்டார்டிங்லேயே நமக்கு 3 முக்கியமான டேட்டா கொடுத்துருப்பாங்க. ஓகே, இதுலதான் நம்ம இந்த லெசனே ஸ்டார்ட் பண்றோம். ஓகே, என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த 11.3 அப்படின்னா என்னன்னா, இந்தியாவில நிலப்பரப்பு அடிப்படையில தமிழ்நாடு 11வது இடத்துல இருக்கு. இந்தியாவில தமிழ்நாடு நிலப்பரப்பு அடிப்படையில 11வது பிளேஸ்ல இருக்கு. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது என்ன சொல்றாங்கன்னா, மக்கள் தொகை அடிப்படையில, அதாவது பாப்புலேஷன் அடிப்படையில 3வது பிளேஸ்ல இருக்கும். ஓகே, 2 பாயிண்ட் ஆச்சு. இந்தியாவில நிலப்பரப்பு அடிப்படையில 11வது. எப்பவுமே தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் தான். இப்போ 2-1 டபுள் 1 சொல்றேன், ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த லெசன்ல நமக்கு நிறைய 3 வந்துட்டே இருக்கும். தேர்ட் பிளஸ் வந்துட்டே இருக்கும். அது என்னன்னு சொல்றேன், நான் நோட் பண்ணி வச்சோம். ஓகேவா? 11வது நிலப்பரப்புல 11வது, பாப்புலேஷன்ல 3வது, ஜிடிபில நம்ம செகண்ட். ஜிடிபில நமக்கு செகண்ட். இன்னைக்கு டேட்டுக்கு புது கரண்ட் அஃபேர்ஸ் வந்துருக்கு. பழைய டேட்டாலும் இது கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல பார்த்து. இப்போ நம்ம எல்லாத்துக்குமே கரண்ட் அஃபேர்ஸ் போனோம் அப்படின்னா எல்லாமே மாறிடும். இப்போ சிலதெல்லாம் வந்து இதுல இருக்கிறதே அப்படியே கேட்கறாங்க. 2016 சென்சஸ், 2011 சென்சஸ் டிஎன்பிசில கேட்கறாங்க. ஒரு சிலது கூட கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்க்க வேண்டியது இருக்கு. இப்போ ஜிடிபினா நம்ம எக்கனாமிக்ஸ் பார்க்கலாம். இப்போ புக்ல என்ன சொல்லியிருக்காங்க,
ஜிடிபில தான் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில நம்ம தமிழ்நாடு வந்து செகண்ட் பிளேஸ்ல இருக்கு. ஓகேவா? இதை சொல்லியிருக்காங்க. தலா வருமானம், நேரடி முதலீட்டு, தொழில்துறையில வந்து நம்ம 3வது பிளேஸ்ல இருக்கும். பர் கேபிட்டா இன்கம், ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட், தொழிற்சாலையில வந்து உற்பத்தி செய்யறதுல நம்ம 3வது பிளேஸ்ல இருக்கும். இப்பதான் நம்ம 3வது பார்த்தோம். பாப்புலேஷன்ல 3வது, பர் கேபிட்டா இன்கம்ல 3வது, ஜிடிபில செகண்ட், நிலப்பரப்புல 11வது. அவ்வளவுதான் ஃபர்ஸ்ட் பேஜ் டேட்டா. அது மாதிரி எதெல்லாம் நம்ம சிறந்து விளங்குறோம் அப்படின்னா, சூப்பரா செயல்படுறோம் அப்படின்னா, சமூகத்துறையிலும் நலத்துறையிலும் வந்து நம்ம சூப்பரா போயிடும். அதாவது உடல் நலம், உயர்கல்வி, பச்சிலம் குழந்தை இறப்பு விகிதம், மகப்பேறு இறப்பு விகிதம், அதான் ஐஎம்ஆர் எம்எம்ஆர்னு சொல்றாங்களோ அதெல்லாம் வந்து தமிழ்நாடு சூப்பரா செயல்படுறான்னு சொல்லிடுவாங்க. அவ்வளவுதான் ஃபர்ஸ்ட் பேஜ். ஓகேவா? இது நான் சொல்லிட்டேன், ஆல்ரெடி மேப் சொல்லியாச்சு. இப்போ செகண்ட் பேஜ் வாங்க. எதுலாம் தமிழ்நாட்டோட சிறப்பு என்னென்ன பிளேஸ்ல இருக்குன்னு சொல்லிட்டு டக்குன்னு சொல்லிடுவாங்க, நோட் பண்ணிட்டே வாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா 2005 தமிழ்நாட்டோட வளர்ச்சி வேற லெவல்ல இருந்துச்சு அப்படி சொல்றாங்க. தமிழ்நாட்டோட வளர்ச்சி வேற லெவல்ல இருந்துச்சு சொல்லியிருக்கோம். அதோட வளர்ச்சி வந்து நல்லா இருந்துச்சு 2005 அப்புறம். நம்ம 1991 இது வந்திருக்கும், எக்கனாமிக் பாலிசி புதுசா போட்டிருப்பாங்களா, அந்த மாதிரி 2005 தமிழ்நாட்டோட வளர்ச்சி சூப்பரா இருந்துச்சு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதுமாதிரி வறுமை ஒழிப்புல வந்து தமிழ்நாடு சிறப்பா செயல்படுது. வறுமை வந்து ஒழிக்கிறதுல தமிழ்நாடு சிறப்பா செயல்படுது சொல்லியிருப்பாங்க. இந்தியாவோட ஏழைகளை எண்ணிக்கையை கவுண்ட் பண்ணும் போது, ஏழைகளோட எண்ணிக்கையை பார்க்கும்போது தமிழ்நாட்டோட ஏழைகள் எண்ணிக்கை கொஞ்சம் குறைவா தான் இருக்கு. மாநிலங்களை விட மிக குறைவா தான் இருக்கு. மற்ற மாநிலங்களோட கம்மியா இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. இப்ப இந்த 2 இந்த 3 1 என்னன்னு டக்குன்னு சொல்ற நோட் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே ஜிடிபில 2 அதுதான் இங்க சொல்லியிருப்பாங்க. இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் தமிழகத்தின் பங்களிப்பு 2வது. அதான் திரும்ப சொல்லியிருக்காங்க, வேற ஒன்றும் இல்ல. ஹெச்டி மனித வள குறியீட்டுல வந்து 3வது இடத்துல இருக்கும். ஹெச்டினே 3 எழுத்து, அதுல 3வது. ஏற்கனவே பாப்புலேஷன்ல 3வது, பாப்புலேஷன்ல 3வது இருமா, பர் கேபிட்டா இன்கம்ல 3வது இருமா, இப்ப ஹெச்டிலையும் 3வது சொல்லிட்டாங்க. வேற என்ன சொல்றாங்கன்னா, அது மாதிரி இதுலயும் 3வது இடம் தான். 3வது முதலீடு, 3வது முதலீட்டுல நம்ம 3வது தான் இருக்கும். அடுத்து இதை ஃபர்ஸ்ட்ல இருக்கும் பாருங்க. தொழிற்சாலை எண்ணிக்கையில வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கும். தொழிற்சாலை எண்ணிக்கையில ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கும். நம்ம தொழிற்சாலை எண்ணிக்கையில ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கும். கிட்டத்தட்ட 17% பங்களிப்பும் 37,000 அலகு யூனிட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுவே நிதியாயோட சென்சஸ் படி நம்ம சுகாதார குறியீட்டுல நம்ம 3வது பிளேஸ்ல இருக்கும். இதுவே நம்ம மேல பார்த்ததுதான். ஓகே, மேல பார்த்தா அதான் இங்க 3வது பிளேஸ் சொல்லியிருக்காங்க. அது மாதிரி உயர்கல்வியில வந்து ஜாயின் பண்றாங்கல்ல, மோஸ்ட்லி நமக்கு மற்ற மாநிலக்காரங்க தான் தமிழ்நாட்டுல வந்து படிக்கிறாங்க. ஸோ உயர்கல்வி டிகிரி படிக்கிறவங்க தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் மிக அதிக எண்ணிக்கையிலான இன்ஜினியரிங் காலேஜ் நிறைய இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? வேற என்ன பார்க்கணும் அப்படின்னா, புதுப்பிக்கத்தக்க ஆற்றல், ரினியூவபிள் எனர்ஜி நிறைய பண்றாங்கன்னு சொல்றாங்க. அப்புறம் இந்த கூட்டுறவு வங்கியில வந்து வைப்பு அந்த டெபாசிட் அமௌண்ட் நிறைய இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதை பாருங்க, எம்எஸ்எம்இல நம்ம தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கும். எம்எஸ்எம்இல தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட். இந்தியாவில் வந்து எம்எஸ்எம்இல தமிழகம் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. சிறு மற்றும் குறு நடுத்தர நிறுவனங்களில் முதலீட்டு திட்டங்கள்ல ஃபர்ஸ்ட் வந்து தமிழ்நாடு தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி தமிழ்நாடோட செயல்பாடும் மற்ற மாநிலத்தோட கம்பேர் பண்ணும்போது மகாராஷ்டிரா, குஜராத் ஆகிய மாநிலங்களும் ஒரு சில சென்சஸ்ல ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க. எது தமிழ்நாடு மாதிரியே மகாராஷ்டிரா, குஜராத்தும் ஒரு சில சென்சஸ்ல வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்குன்னு சொல்றாங்க. கேரளா இதெல்லாம் ஃபர்ஸ்ட்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னா, கல்வியறிவு, எழுத்தறிவுன்னு சொல்லுவாங்க. கல்வியறிவு, குழந்தை இறப்பு விகிதம், மகப்பேறு இறப்பு விகிதத்துல கேரளா ஃபர்ஸ்ட்ல இருக்கு. அப்ப உங்களுக்கு என்னென்ன தெரியுது? மகாராஷ்டிரா, குஜராத், கேரளா நம்மளோட கம்பேர் பண்ணுவோம், அவங்களும் சூப்பரா இருக்காங்க நம்ம கூட கம்பேர் பண்ணும்போது. அதுவே தமிழ்நாடு உடல் நலம், உயர்கல்வி, இது நம்ம மேல பார்த்துதான். ஸோ மோஸ்ட்லி கிரீன் கலர், எல்லோ கலர் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி கொடுத்துருந்தா இது நம்ம ஜஸ்ட் ரீட் பண்ணா போதும். இது நம்ம மேலே சொன்னதுதான். ஓகே, உடல்நல குறியீடு, அதான் நம்ம பார்த்தா உடல்நல குறியீடு 3வது சொல்லிட்டு அது எப்படின்னு சொல்றாங்க பாருங்க. அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் செகண்ட்ல யார் இருக்காங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் செகண்ட்ல யார் இருக்காங்கன்னா கேரளா, பஞ்சாப் தான் இருக்காங்க. யாரு? கேரளா, பஞ்சாப் தான் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க உடல்நல குறியீடுல. இப்போ உடல்நலம்னா நமக்கு என்ன சொல்லலாம்? நல்லா வந்து ஆரோக்கியமா இருக்கான்னு சொல்லலாமா? ஸோ கேரளா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் இயற்கை தான், மரம், செடி, கொடி, தேங்காய் எண்ணெய் பயன்படுத்தி சொல்லிட்டு அவங்க ரொம்ப இதுவா இருப்பாங்க. ஸோ அவங்க உடல்நலத்துல ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க. 2வது பஞ்சாப்ல என்ன, அவங்க வந்து அரிசியில சாப்பிட மாட்டாங்க, இந்த கோதுமை, சப்பாத்தி அந்த மாதிரி சாப்பிடுவாங்க. அதனால அதுவே நம்ம ஷார்ட் கட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் 2 பிளேஸ்ல கேரளா, பஞ்சாப். அதுக்கப்புறம் உடல்நல குறியீட்டுல நம்ம 3rd பிளேஸ்ல இருக்கும், 3வது இடத்துல இருக்கும். அது மாதிரி பச்சிலம் குழந்தை இறப்பு விகிதத்துல நம்ம 14வது இருக்கும். ஓகேவா? தமிழகத்தில் பச்சிலம் குழந்தை இறப்பு விகிதம் இருக்குல்ல, சின்ன 1 வயசு ஆகுது முன்னாடி இறந்த போற குழந்தைங்களோட இறப்பு விகிதம் 14% தான் இருக்குன்னு சொல்றாங்க, கம்மியா தான் இருக்குன்னு சொல்றாங்க. அது மாதிரி 5 வயதுக்குட்பட்ட குழந்தைங்களோட இறப்பு விகிதத்துல ஃபர்ஸ்ட் நம்ம 21 இருந்தோம். ஃபர்ஸ்ட் 21 இருந்து இப்ப 20 மாறி இருக்கும், குறையுதுதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்பனா என்ன அர்த்தம்னா, அந்த சின்ன வயசுல இருந்து அந்த குழந்தை பிறக்கிறதுல இருந்து 5 வயசு ஆறு வரைக்கும் நிறைய ஊட்டச்சத்து அது போல விஷயங்கள் வந்து தமிழ்நாடு நலத்திட்டங்கள் வந்து கொடுக்குறாங்க அப்படின்றத இன்டைரக்டா சொல்றாங்க. புரியுதா? அப்ப தமிழகத்தின் பச்சிளம் குழந்தைகளுடைய இறப்பு விகிதம் பார்த்தீங்கன்னா 14. இது முன்னாடி 21 இருந்தது, இப்ப நம்ம 20 மாறிச்சு. 2014 21 இருந்திருக்கு, 2015 20 மாறிச்சு சொல்லியிருப்பாங்க. அவ்வளவுதான். ஓகே, இதுல அவ்வளவுதான் டேட்டா, வேற எதுவும் கிடையாது. ஓகே, என்னன்னது
ஜிடிபியில் செகண்டு, ஹெச்டிஐல தேர்டு, மூலதன முதலீட்டுல தேர்டு, தொழிற்சாலையில ஃபர்ஸ்ட், அது மாதிரி சுகாதார குறியீட்டுல தேர்டு. அதான் சொல்லணும். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் கேரளா, ரெண்டாவது வந்து பஞ்சாப் சொல்லிட்டாங்க. ஸோ குழந்தை இதில் 14, இதெல்லாம் முக்கியம் மோஸ்ட்லி அவ்வளோதான். அது மாதிரி எம்எஸ்எம்இல தமிழ்நாடு முதலிடம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பேஜ் போலாமா? அவ்வளோதான். அங்கே டேட்டாவா இருக்கும். அப்படியே சும்மா பொறுமையா அப்படியே பார்த்துட்டு அழகா அப்படியே மைண்ட் செட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் நமக்கு என்ன போறோம்னா நீர்வளம் பத்தி கொடுத்துட்டு போறாங்க. இப்போ இதில் வந்து நீர்வளம் தான் பார்க்க வேண்டியது அவசியம். தமிழ்நாடு பிற மாநிலங்களையும் ஒப்பிடும்போது தமிழ்நாட்டின் இயற்கை வளம் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கான். தமிழ்நாட்டுல இயற்கை வளம் வந்து மற்ற மாநிலத்தோட கம்பேர் பண்ணும்போது கம்மியா தான் இருக்கான். ஆனாலும் நம்ம நிறைய டேம்ஸ் எல்லாம் கட்டி நிறைய நலத்திட்டம் எல்லாம் பண்ணி ஓரளவு நம்ம டெவலப் பண்ணிட்டு வரோம்னு சொல்றாங்க. அதான் சொல்லியிருப்பாங்க, குறைவாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது மாதிரி இங்க ஒரு டேட்டா சொல்லியிருக்காங்க பாருங்க. அதாவது மக்கள் தொகையில நம்ம 3வது பிளேஸ்ன்னு சொன்னோமா, மக்கள் தொகை 3வது பிளேஸ்ல நம்ம 6% வச்சிருக்கோம். விழுக்காடுனா பர்சன்டேஜ், 6%. மக்கள் தொகையில 6%, நீர் வளத்துல 3%, நீர் வளத்துலயும் 3%. இது பர்சன்டேஜ் பத்தி பேசுறாங்க. அங்க வந்து பிளேஸ் எத்தனாவது இடம், இங்க பர்சன்டேஜ். ஸோ 3வது இடத்துல 6% மக்கள் தொகை வச்சிருக்கோம். நீர் வளத்துல 3% விழுக்காடும், நிலப்பரப்புல வந்து நம்ம 4% சொல்லலாம். ஓகே, நிலம்னா நம்ம ஸ்கொயர் தானே சொல்லுவோம், ஸ்கொயர் ஃபீட் அப்படியெல்லாம் சொல்றோம். அப்ப நிலம்னா இப்படி இருக்கு, அப்ப 4வது பிளேஸ்ல இருக்கும். தண்ணீர்னா நீர். ஸோ இது வந்து 3ஆம் பக்கமும் தண்ணி பாய்ச்சணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோம். அவ்வளவுதான், முடிச்சு. ஓகேவா? அது மாதிரி இங்க 17 என்னன்னா, இது போன வருஷம் டிஎன்பிசில கேட்ட கொஸ்டின்ங்க. போன வருஷம் டிஎன்பிசில கேட்டாங்க என்னன்னா, தமிழ்நாட்டுல மொத்தம் எத்தனை ஆறுகள் இருக்குன்னு கேட்பாங்க. தமிழ்நாட்டுல மொத்தம் எத்தனை ஆறுக்குன்னா 17 ஆறு. 14ன்னு பார்த்தது குழந்தை இருப்பு விகிதத்துல 14, இது 17. என்னன்னா தமிழ்நாட்டில் உள்ள மொத்த ஆறுகளின் எண்ணிக்கை. எப்படி நம்ம ஞாபகம் வச்சுலாம்னா, 7னா நம்ம சண்டே மண்டே அப்படி சொல்லும் போது 7னா நம்ம சண்டே. எவ்ரி சண்டே நம்ம என்ன பண்ணலாம், ஆத்துக்கு போய் ஜாலியா குளிக்கலாம், இல்ல ஒவ்வொரு ஆறா போய் பார்க்கலாம். இப்போ இங்க சிட்டிஸ்ல இருக்க என்ன பண்ணீங்க, பீச்சுக்கு வந்து எவ்ரி சண்டே போய் போவாங்கல்ல, அந்த மாதிரி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை 7னா ஞாயிற்றுக்கிழமை வச்சு ஒவ்வொரு சண்டே போய் பார்க்கணும். பாலாறு, செய்யாறு, பெண்ணையாறுன்னு சொல்லிட்டு அது பாட்டு போயிட்டே இருக்கு. ஓகே, நம்ம இந்த கவுண்ட் தான் முக்கியம். ஓகேவா? அதுமாதிரி தமிழ்நாட்டில் கிணற்று பாசனம் வந்து 56% இருக்கு. 56%, அது 17, இங்க 56. அப்படியே 7 முடிஞ்சோடனே 5 6. அப்ப கிணத்துல வந்து 5 6 நம்ம என்ன சொல்லலாம், வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை. ஓகே, அங்க ஞாயிற்றுக்கிழமை சண்டேன்னு சொன்ன மாதிரி 5 6னா அப்ப வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் போயிட்டு கிணத்துல குளிங்க. அப்ப கிணற்று பாசனம் வந்து 56% இருக்கு. அவ்வளவுதான். அப்ப கிணற்று பாசனம் 56, ஆறுனா வந்து 17. ஓகேவா? அவ்வளவுதான். ஓகே, இங்க ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க பாருங்க. அணைக்கட்டுகளோட எண்ணிக்கை வந்து கொடுத்துருக்காங்க, ரொம்ப முக்கியமானது. டக்குன்னு பார்த்துலாமா? இதை ஒரு ஷார்ட்கட் மாதிரி. ஓகே, கவனிங்க. இப்ப இங்க 81 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? 81 சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஒரே நிமிஷம். ஓகே, மொத்த அணைக்கட்டு எத்தனை, டேம்ஸ் எத்தனை சொன்னா 81 டேம் இருக்கு. ஏன்னா டேமோட எண்ணிக்கை கம்மியா தான் இருக்கும். அது 81 டேம் இருக்கு. கால்வாய் வந்து நமக்கு 2000 இருக்கு. கால்வாய் எத்தனை இருக்கு, நமக்கு ஒரு 2000 சில்லற இருக்கு. இப்ப நம்ம ஒரு கால்வாய் பணி அமைச்சு இது பண்ணோம்னா அர்த்தம், கால்வாய்னா இப்படி இருக்கும். அதை 4 பேர் கூப்பிட்டு பண்ணோம்னா ஒரு ஆளுக்கு 500 ரூபாய் போட்டீங்கன்னா உங்களுக்கு 2000 ரூபாய் கேட்பாங்க. 2200 ரூபாய் வருது. குளங்கள் வந்து 41,000 குளம் இருக்கு. இப்ப நம்ம ஒரு குளத்தை வந்து ரெடி பண்ணோம், ஏரி வேலை எல்லாம் பண்றாங்களா, ஏரி வேலைனா ஒரு குளத்தை வந்து இது பண்ணோம்னா 40,000 ரூபாய் ஆகுது. ஓகேவா? ஒரு 400 பேர் ஒரு ஆளுக்கு 100 ரூபாய் கொடுத்தா கூட 40,000 ரூபாய். அப்ப அணைனா 81, கால்வாய்னா 2000 ரூபாய், குளங்கள்னா 41,000 ரூபாய். அப்படி 40,000 ரூபாய் வச்சுக்கலாம். குளங்கள்லாம் 40,000 ரூபாய், கால்வாய்னா ஒரு 2000 ரூபாய் கூலி கேட்பாங்க. ஒரு கால்வாய் வெட்டி விடுங்கன்னா நமக்கு 2000 ரூபாய் கூலி கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கலாம். இங்க 40,000 ரூபாய் கேட்கறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ குழாய் கிணறு வந்து 3,20,000 சொல்றாங்க. இப்போ நம்ம ஒரு போர் போடுறோம் வீட்டுக்கு, நம்ம ஒரு போர் போட்டா எவ்வளவு நமக்கு அமௌண்ட், மினிமம் 3 லட்ச ரூபாய் ஆயிடுது. ஓகேவா? அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? போர் போட்டா நமக்கு எத்தனை வந்து 3 லட்ச ரூபாய் ஆயிடுது. அந்த பழுப்பு போட்டு இது பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 லட்ச ரூபாய் இது ஞாபகம் வச்சுக்கலாம். திறந்த வெளி கிணறு தான் ஓப்பன் ஸ்பேஸ் கிணறு வந்து எத்தனை இருக்குன்னா 15 லட்சம் இருக்குன்னு சொல்றாங்க. அப்படியே ஏறிட்டு பாருங்க. 81 உங்களுக்கு ஒன்னே ஒண்ணுதான். 81, 2000, 40,000, 3 லட்சம், 15 லட்சம், 14 லட்சம், அதாவது 92 வருதுன்னா 14 லட்சம் வச்சுக்கோங்க. 14.2 லட்சம் சொல்லுங்க. 81, 2000, 40,000, 3 லட்சம், 14 லட்சம், அவ்வளவுதான். ஓகே, என்னன்னது அணை, கால்வாய், குளம் வெட்டுறதுக்கு கிழா கிணறு, திறந்த வெளி கிணறு, அவ்வளவுதான். முடிச்சா? நெக்ஸ்ட் போலாமா? இப்ப கனிம வளங்கள் இதெல்லாம் பாக்குறோமா சார், பண்ணுமா சார்னா ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு டேட்டாவும் ரொம்ப முக்கியம்னா பார்த்துட்டு தான் வாங்க. இப்ப கனிம வளங்கள் வந்து நம்ம நிறைய இருக்கு. என்னன்னா லிக்னைட்டு, டைட்டானியம், லிக்னைட்டு, மேக்னைட்டு, அப்புறம் வச்சுன்னா கிராப்பைட்டு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நிறைய இருக்கு. தமிழகத்தில் உள்ள இவற்றில் முன்னோடியாக திகழ்கிறதுக்கு இதெல்லாம் நல்லா பண்றது எது காரணமா இருக்குன்னா என்எல்சி நிறுவனம் ரொம்ப முக்கியமான காரணமா இருக்கு. ஓகேவா?
தமிழகத்தில் இந்த மாதிரி திட்டங்கள்லாம் போட்டு நல்லா சுரங்கப்பாதைகள் நல்லா பண்றது முக்கியமான காரணம் திருநெல்வேலி பழுப்பு நிலக்கரி கழகத்து குறிப்பிடலாம்னு சொல்றாங்க. NLC ரொம்ப முக்கியம் சொல்றாங்க. அந்த மாதிரி அதுலயும் அனல் மின் நிலையத்துல வந்து உரத்தொழில் கார்பன் சார்ந்த தொழிற்சாலை வந்து வளர்ந்து வரதுக்கு வந்து அனல் மின் நிலையம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு சொல்றாங்க. இப்பதான் நம்ம டேட்டாவுக்கு வரும். இது முக்கியம் கிடையாது. கனிம வளங்கள்ல இந்த கனிமம் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு NLC ரொம்ப முக்கியம். அனல் மின் நிலையம்லாம் நல்லா வளர்ந்து வருதுன்னு சொல்றாங்க. இப்பதான் எந்தெந்த ஊர்ல என்னென்ன இருக்குன்னு சொல்றாங்க. இதுதான் டேட்டா. இதுதான் பார்க்க போறோம். இப்ப சேலம்னா மாங்கனீஸ், சேலத்து மாம்பழம் நீ தான் அடின்னு பாட்டு போறலாம். அப்ப சேலம்னா மாங்கனீஸ், மாங்கா அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். இப்ப ஏற்காடு என்னது? இப்ப ஏற்காடுல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா பாக்சைட். ஏற்காடுன்னா நம்ம காடு ஞாபகம் வச்சுக்கலாமா? ஏற்காடுன்னா நம்ம காடு ஞாபகம் வச்சுக்கலாம். காட்டுக்குள்ள போறப்ப பையில எடுத்துட்டு போக கூடாது. இல்லைன்னா என்ன பண்ணுவோம், நம்ம சும்மா ஜூ போனாலும் என்ன இந்த குரங்கு அங்க இருக்க விலங்குலாம் ஐயோ பையில நம்ம சொல்லிட்டு நம்ம கிட்ட பிஸ்கெட் வந்து பிடிங்கிருது. அப்ப காட்டுக்கு போறப்ப பை எடுத்துட்டு போக கூடாது. அதான் பாக்சைட். பை பாக்ஸ்ல பை எடுத்துட்டு போக கூடாது. அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். அது மாதிரி கஞ்சமலையில வந்து நமக்கு இரும்பு இருக்கு, இரும்பு தாது இருக்கு. கஞ்சமலையில இரும்பு தாது இருக்கு. கஞ்சமலையில இரும்பு தாது இருக்கு. அப்புறம் இது ரொம்ப முக்கியமான டேட்டாங்க. மதுரை மாவட்டத்துல உள்ள கரடிக்குட்டி, மதுரை மாவட்டத்தில் உள்ள கரடிக்குட்டின்ற இடத்துல தான் இந்தியாவிலேயே ஒரே ஒரு ரசாயன தாது வந்து கிடைக்குது. எதுனா மாலிப்பட்டினம் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? நான் மதுரைக்காரன்னா நீ மாவடி நல்லா சுத்திவியா அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். மாலிப்பட்டினம்ன்றது மதுரையில கரடிக்குட்டின்ற இடத்துல மட்டும்தான் இருக்கு. இந்தியாவிலேயே மதுரை மாவட்டத்தில் உள்ள கரடிக்குட்டி என்னும் ஊரில் மட்டுமே உள்ளது. என்னது? மாலிப்பட்டினம் அப்படின்ற விஷயம். 3 ஊர் தான் பார்த்தோம். சேலம், ஏற்காடு, அப்புறம் வந்து கஞ்சமலை, மதுரை. இந்த 4 நாள் தான். கரடிக்குட்டி, கஞ்சமலை, ஏற்காடு, சேலம். சேலத்து மாம்பழம், ஏற்காடுனா வந்து பாக்சைடு. அந்த பாக்ஸ் வந்து இது போல பாக்சைடு. மதுரையில மாலிப்பட்டினம். அதான் மதுரை மாமா அப்படின்னு வச்சுக்கோங்க. மதுரை மாலிப்பட்டினம் அப்படின்னு சொல்ல மேட்ச பலையில கேட்பாங்க. பார்த்து வச்சுக்கணும். இப்போ கஞ்சமலைனா இரும்பு. கஞ்சமலை ஷார்ட்கட்டே இல்லை, அப்படியே இரும்புன்னு சொல்லிட்டு அடிச்சிருங்க. ஓகே. இப்போ அடுத்து என்ன சொன்னா கனிம வளங்களோட இது கொடுத்துருக்காங்க. இது நம்ம எப்படி பிரிச்சிடலாம்னா பாதியே பிரிச்சிடலாம். 50% கீழே என்ன இருக்கு, 50% மேல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு இப்படி பிரிச்சிடலாம். ஸோ 50% மேல நமக்கு என்ன இருக்குன்னா லிக்னைட் அதிகமா இருக்கு. இருக்கத்துலேயே லிக்னைட் தான் அதிகமா இருக்கு. ஓகேவா? லிக்னைட் அதிகமா இருக்கு. வெர்னிகுலேட் வந்து 66% இருக்கு. அது கம்மியா வந்து 66 வந்து வெர்னிகுலேட் இருக்கு. கார்னைட்ன்றது நமக்கு 42% இருக்கு. ஓகேவா? ஸோ லிக்னைட்டு, வேர்குலேட்டு, காரு. ஓகேவா? வேறு காரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். வேர்க்கு வந்து 66 இருக்கு. கார்னைட் வந்து 42 இருக்கு. மிச்சம் எல்லாமே 50 கீழே தான். இருக்கத்துலேயே ரொம்ப கம்மியானது பாத்தீங்கன்னா மேங்கசைட் தான் வந்து இருக்கத்துல ரொம்ப கம்மியா இருக்கு. 17% தான் இருக்கு. ஓகேவா? அவ்வளவுதான். இது மட்டும் தெரிஞ்சுட்டா போதும். ரொம்ப மேல ரொம்ப முக்கியமா 50% மேல எதுன்னு பாத்தீங்கன்னா லிக்னைட், வெர்னிகுலேட், கார்லைட். அவ்வளவுதான். ரொம்ப கம்மி பாத்தீங்கன்னா மேங்கனசைட். தமிழ்நாட்டில் ரொம்ப கம்மியா இருக்கு கனிம தாது. ஓகேவா? ஸோ மக்கள் தொகையில வந்து நம்ம பாத்தீங்கன்னா 2011 சென்சஸ் படி, மக்கள் தொகையில 2011 சென்சஸ் படி இந்தியாவில 121 கோடி பேர் இருக்காங்க. 2011. இப்ப நம்ம 2025 இருக்கோம். இன்னும் அப்டேட் பண்ணாம இருக்காங்க. இன்னும் சென்சஸ் எடுக்கல. இவங்க என்ன பண்ணுவாங்க? ஓகே. இந்தியாவில 121 கோடி இருக்காங்க. தமிழகத்துல 7.21 கோடி இருக்காங்க. ஓகேவா? அதான் சொல்லியிருப்பாங்க. மக்கள் தொகையுடன் தமிழ்நாடு 6வது இடத்துல உள்ளது. 3வது இடம் தான். அது 6வது இடம் கிடையாது. 6% மாத்தி கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம இந்திய மக்கள் தொகையும் மற்ற கண்ட்ரி கூட கம்பேர் பண்ணிப்பாங்க. ஓகேவா? நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடியது ஒரு மாநிலம் தான் தமிழ்நாடு. நம்ம மாநிலத்தையும் மற்ற நாடு கூட கம்பேர் பண்றாங்க. பாருங்க, தமிழ்நாட்டுல 7.2 கோடி இருக்காங்க. ஆனா இங்கிலாந்துல வெறும் 6.5 தான். நம்மளோட கம்மி. தமிழ்நாட்டை விட இங்கிலாந்துல கம்மியா தான் இருக்காங்க. ஓகேவா? பிரான்ஸ்ல மிச்சம் கம்மி தான். சும்மா பாத்துங்க. இலங்கையில 2 தான் இருக்காங்க. ஸ்பெயின்ல 4, தென்னாப்பிரிக்கால 5 ரூபாய். அதான் 5 இருக்காங்க. இத்தாலியில 5. ஒரு இட்லி 5 ரூபாய் ஞாபகம் வச்சுக்கலாம். தென்னாப்பிரிக்காலே 5 ரூபாய் தான். ஸ்பெயின்ல 4 ரூபாய், 2 ரூபாய். தமிழ்நாட்டுல மட்டும் இட்லி விலை 7 ரூபாய் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே. ஸோ அவ்வளோதான். ஓகே, அவ்வளோதானே. ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. மக்கள் அடர்த்தி என்ன சேர்த்து 12, 480, 555 எழுதிக்கினா இது ரொம்ப முக்கியம். போன வருஷம் கேட்டது இந்த கொஸ்டின் தான். என்ன கொஸ்டின்னா மக்கள் தொகை அடர்த்தி. மக்கள் தொகை அடர்த்தினா ஒரு குறிப்பிட்ட சதுர கிலோமீட்டர்ல எத்தனை பேர் வாழ்றாங்கன்றதான் மக்கள் அடர்த்தி. மக்கள் தொகை அடர்த்தின்னு ஒரு சதுர கிலோமீட்டர் நான் சொல்லல, ஒரு சதுர கிலோமீட்டருக்கு எத்தனை பேர் இருக்காங்கன்றது. ஒரு சதுர கிலோமீட்டர்ல எத்தனை பேர் வாழ்றாங்க மக்கள் அடர்த்தி. அதுல 2001 நமக்கு 480 பேர் இருந்திருக்காங்க. 2001 நமக்கு 480 பேர் இருந்திருக்காங்க. 2001 நமக்கு மக்கள் அடர்த்தியில 480 பேர் இருந்திருக்காங்க. அப்படியே 10 வருஷம் பாத்தீங்கன்னா நமக்கு 555 பேர் இருந்திருக்காங்க. 555 பேர் மக்கள் அடர்த்தியில 2001 480 இருந்திருக்கு. 2011 555 மாத்தி 555. ஓகேவா?
அது மாதிரி மக்கள் தொகை அடர்த்தியில் தமிழ்நாடு இந்தியாவில வந்து 12வது இடத்துல இருக்கு. 12வது பிளேஸ்ல ரொம்ப சுருக்கி இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ மக்கள் தொகை அடர்த்தினா 12, ஆறுகள் கேட்டா 17, 14 இருந்ததுன்னா குழந்தை இறப்பு விகிதம் வந்து 14, ஒண்ணுமே இல்லை 12னா மக்கள் தொகை அடர்த்தி. ஒன்றும் இல்லை, நம்ம 12th எக்ஸாம்லாம் அந்த பசங்கன்னா விட்டு அடிச்சு எழுதிட்டு இருப்பாங்க. சார் கொஞ்சம் விட்டுருங்க சார், நான் எழுதிடுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல சுருக்கி எழுதும். அப்போ 12 மக்கள் தொகை அடர்த்தினா இந்த பசங்களாம் என்ன பண்ணுவாங்க, 12th பசங்களாம் எக்ஸாம் எழுதுறப்ப அப்படியே பக்கத்துல கொஞ்சம் சுருக்கி குட்டி எழுதுவாங்க அப்படின்னு ஆரம்பிச்சுலாம். இப்போ 12னா மக்கள் தொகை அடர்த்தி, 17னா ஆறுகள், 14னா குழந்தை இறப்பு விகிதம். ஓகேவா? ஸோ 480 2001 2011 555 வந்திருக்கு தமிழகத்தோட மக்கள் தொகை அடர்த்தி. ஓகே, வந்து மக்கள் தொகை அடர்த்தி நாட்டுல வந்து 382 இருக்கு, இந்தியாவில வந்து 382 இருக்கு. நம்ம இங்க யூனிட் 5 யூனிட் 6 பார்க்கறதுனால தமிழ்நாடு மட்டும் நல்லா பார்ப்போம். அடுத்து வந்து நகர்மயமாதல். நகர்மயமாதல்ல இந்தியாவில நகர்மயமாதல் சராசரி வெறும் 30% தான் இருக்கு. நம்ம அதோட டபுள் மடங்கு இருக்கும். இங்க 31 இருக்கு, நம்ம 50% இருக்கும். பாதி இருக்கும். அங்க 3 மடங்கு நகர்மயமாதல்ல இந்தியா 3 மடங்கு, ஆனா தமிழ்நாடு 50 மடங்கு 48.4 50% வந்து நம்ம நகர்மயமாதல் பார்த்துட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு நம்ம வேற லெவல்ல வந்து இது பண்ணிட்டு இருக்கோம். இது என்ன சார் அப்படின்னா, இங்க வந்து பாயிண்ட் வச்சுக்கோங்க, 9.16 அப்படின்றது வரணும். பாயிண்ட் மிஸ் ஆயிருக்கு. 9.16 அப்படின்னா தமிழக நகர மக்கள் தொகை வந்து 9.61% இருக்கு. ஓகேவா? அதான் சொல்லி போறாங்க. இந்தியாவின் மொத்த மக்கள் தொகையில் 6% விழுக்காடுனா 6%. தேர்ட் பிளேஸ் பாப்புலேஷன், நம்ம தேர்ட் பிளேஸ் 6%. நகர்மயமாதல்ல நம்ம 9.61%, அதாவது 10 கீழே தான் இருக்கும், 10க்கு உள்ளதா இருக்கும். 9.61% தான் இருக்கு. அவ்வளவுதாங்க. ஓகேவா? இப்ப அடுத்து பாலின விகிதம் சொல்றாங்க. அதாவது 1000 ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் இருக்கான்னு பாத்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டுல 1000 பேருக்கு 5 பேர் கம்மியா இருக்காங்க. தமிழ்நாட்டுல 1000 பேருக்கு 5 பேர் கம்மியா இருக்காங்க. ஓகேவா? தமிழ்நாட்டின் பாலின விகிதம் 995. 1000 பேருக்கு 5 பேர் கம்மியா இருக்காங்க. ஆனா கேரளா பாண்டிச்சேரியில மட்டும் தமிழ்நாட்டோட அதிகமா இருக்கு. அதாவது கேர்ள்ஸோட எண்ணிக்கை அதிகமா இருக்கு. அதான் சொல்றாங்க, கேரளா பாண்டிச்சேரி யூனியன் பிரதேச அடுத்தபடியாக தமிழ்நாடு 3வது இடத்துல இருக்கு. இதுவும் 3வது தான். பாலினத்திலையும் நம்ம வந்து 3வது பிளேஸ் தான் இருக்கும். கேரளாலாம் ஆண்களோட பெண்கள் அதிகமா இருப்பாங்க. அதே மாதிரிதான் பாண்டிச்சேரியிலையும். ஓகேவா? ஸோ நம்ம இங்க 1000க்கு 5 பேர் கம்மியா இருக்கும். இவ்வளவுதான் நீங்க தெரிஞ்சுக்கிறோம். ஓகேவா? அப்போ பாலின விகிதத்துல 1000 ஆண்களுக்கு எத்தனை பெண்கள்ல நம்ம 5 பேர் கம்மியா இருக்கும் ஆண்கள். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல கேரளா, செகண்ட் பிளேஸ்ல பாண்டிச்சேரி, தேர்ட் பிளேஸ்ல தமிழ்நாடு. ஓகேவா? அதான் கொடுத்துருப்பாங்க. அது மாதிரி உடல் நலம் மற்றும் சமூக குறியீடு, இந்த IMR MMR சொன்னோம்ல, அது தமிழ்நாட்டுல பாருங்க, நம்ம அங்கேயே பார்த்தோம். ஓகேவா? நம்ம அங்க பார்த்தது வந்து 14 குழந்தைக்கு உட்பட்டதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். இங்க 17 இருக்கு, இங்க 80 இருக்கு. ஓகேவா? IMR ஆறுக்கு அடுத்தது 7, அப்ப 17 ஞாபகம். ஆறுனா வந்து தமிழ்நாட்டோட ஆறுகளோட எண்ணிக்கை 17 தானே. அப்ப இங்க அந்த 6ம் 17, அவ்வளவுதான். ஓகே, MMR வந்து 17, சாரி IMR வந்து 17, இது வந்து 80. ஓகேவா? MMRன்றது நமக்கு 80 இருக்கு, 17 இங்க 80 ஞாபகம் வச்சுக்கோங்க. வாழ்நாள் எதிர்பார்ப்பு, இது வந்து இந்தியாவில பாருங்க அப்படியே டபுள் மடங்கு, 17 34, 80 120, அப்படியே டபுள் மடங்கா இருக்கு. ஓகே, ஸோ வாழ்நாள் எதிர்பார்ப்பு மொத்தம் ஆண்கள் பெண்கள் கொடுத்துருக்காங்க. மொத்தம் தமிழ்நாட்டுல 70 பாக்குறாங்க. எதிர்பார்ப்பு வந்து 70 இருக்கு. ஆண்கள் வந்து 68, பெண்கள் வந்து 72 இருக்காங்க. அப்ப ஆண்களோட பெண்கள் அதிகமா வந்து வாழ்றாங்க தமிழ்நாட்டுல. ஓகேவா? பாத்தீங்கன்னா நமக்கு டிஃபரன்ஸ் வந்து நமக்கு 4 வருது. அவங்க 72 வயசு இருக்காங்க. மொத்த சராசரியே 70 தான் தமிழ்நாட்டுல. ஆனா அதுல கேர்ள்ஸ் வந்து பெண்கள் வந்து 72%, அதான் 72 வயசு வரைக்கும் வாழ்றாங்க. ஆண்கள் வந்து 68 தான். நம்மளோட 4 கூட இருக்காங்க அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அப்ப 70, 72, 68. 70 கேர்ள்ஸ் வந்து அதிகமா இருக்காங்க. வாழ்நாள் பீரியட்ல கேர்ள்ஸ் 72, அதோட நம்ம 4 கம்மி, அப்ப 68 ஞாபகம் வச்சு. ஓகே, இப்ப கல்வி அறிவுல பாத்தீங்க அப்படின்னா இந்தியா இது வந்து அப்படியே 10 கூட்டிக்கும். 70ல இருந்து 10 கூட்டினா நமக்கு 80. 70ல இருந்து 10 கூட்டினா 80. அவ்வளவுதான். வாழ்நாள் 80 இருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா பாய்ஸ் அதிகமா இருக்காங்க. அதாவது ஆமா, பாய்ஸ் அதிகம், கேர்ள்ஸ் கம்மி. இங்க வந்து 72 இருந்துச்சு, அப்படியே 23, அவ்வளவுதான். ஒன்னே இன்க்ரீஸ். இங்க 10 இன்க்ரீஸ், இங்க 1 இன்க்ரீஸ். இந்த 68 அப்படியே திருப்பி போடுங்க. 68 திருப்பி போட்டா நமக்கு 86 வருமா? அவ்வளவுதான். இந்த 68 திருப்பி போட்டா 86, அவ்வளவுதான், முடிஞ்சு. ஓகேவா? ஸோ அப்படின்னா நாங்க பாருங்க, IMRனா 17, அதை டபுள் பண்ணா இந்தியா, 79 டபுள் பண்ணா இந்தியா, மொத்தம் 70, கேர்ள்ஸ் வந்து 72, நம்மளோட 4 கம்மி 68. அப்படியே திருப்பி போட்டீங்கன்னா உங்களுக்கு 86, திருப்பி போட்டா 86, இதுல 10 கூட்டினா 80, இதுல வந்து 73, 1 தான் கூட்டியிருக்காங்க. நீங்க நார்மலா பாத்தீங்க அப்படின்னா ஆண்கள் நல்லா படிச்சிருக்காங்க, பெண்கள் வந்து அந்த அளவுக்கு படிக்கல. அதுவும் இந்தியா லெவல்லாம் பாத்தீங்கன்னா 65 எங்கேயோ இருக்கு, ரொம்ப கம்மியா இருக்கு. ஆண்கள் 82 பேரு, இந்தியாவில வந்து 74 பேர் இருக்காங்க. ஓகேவா? ஸோ பாலின விகிதம் தமிழ்நாட்டுல 5 கம்மி, கரெக்டா 5 கம்மி.
இந்தியா லெவலில் 60 கம்மி. ஓகேவா? சரி, ஏன் நான் ஸ்லோவா சொல்றேன்னா இது எல்லாமே ஒரு கொஸ்டின் தான். கூற்று காரணத்துல கண்டிப்பா கேட்பாங்க, அதனால தான் பொறுமையா சொல்லிட்டு இருக்கேன். ஸோ கவனிச்சிட்டோம். ஓகே, இப்போ அடுத்து இதுதான் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? தமிழகத்தில் குழந்தைப்பிறப்பு விகிதம் மற்ற மாநிலங்களோட குறைவாக உள்ளது. 2016 சென்சஸ். இப்ப நம்ம பார்த்தோம் அந்த 16ன்றது அது 2016 சென்சஸ் சொல்றாங்க. சராசரியா தான் இங்க இருக்க டேட்டா தான், வேற ஒண்ணும் இல்லை. மகப்பேறு வந்து 1 லட்சம், இதுவே கேட்பாங்க, கூற்று காரணத்துல கேட்பாங்க. பாலினம்னா 1000 பேரு, மக்கள் அடர்த்தினா 1 லட்சம் சதுர கிலோமீட்டர், அன்னது 1 லட்சம். அந்த மாதிரி MMR மகப்பேறு அப்படின்னா 1 லட்சம் பெண்கள், அது 1 லட்சம் சதுர கிலோமீட்டர். இது 1 லட்சம் பேருக்கு. 1 லட்சம் பேர்ல எத்தனை கர்ப்பிணி பெண்கள் வந்து இறக்குறாங்க அந்த இது பண்றதுன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதில் நம்ம 3வது பிளேஸ்ல இருக்கும். தமிழ்நாடோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 79. இதுல யார் ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க பார்த்தீங்கன்னா கம்மியா, இது இல்லாம கம்மியா தான் இருக்கும். பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா கேரளா வந்து 61, கேரளா ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க. மகாராஷ்டிரா செகண்ட்ல இருக்காங்க 67 பேர். அதாவது 1 லட்சம் பேர்ல 61 பேர் இறந்து போறாங்க. இருக்குதுல கேரளால தான் கம்மியா இருக்கு. ஸோ கேரளா ஃபர்ஸ்ட் 1 லட்சம் பேர்ல 67 பேர் இறந்த போது, மகாராஷ்டிரா செகண்ட், நம்ம இதுல வந்து 79 பேர் இருக்காங்க. ஓகேவா? அவ்வளவுதான் கான்செப்ட். நம்ம 3rd பிளேஸ்ல இருக்கும். ஓகே, ஸோ என்னது இப்போ எம்எம்ஆர் 1 லட்சத்துக்கு பாக்குறோம். அதுல தமிழ்நாடு 3வது பிளேஸ்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் கேரளா, 2வது மகாராஷ்டிரா. அந்த நம்பர்ஸ் தான் கொடுத்துட்டு போறாங்க. இது வந்து தேசிய சராசரியை விட நம்மளது வந்து கம்மியா தான் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ வாழ்நாள் எதிர்பார்ப்பு இங்க இருந்து தான் இருக்கும். வாழ்நாள் எதிர்பார்ப்பு இந்திய மக்கள் சராசரியை விட ஆயுட்காலம் கம்மியா தான் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அங்க இந்த டேபிள்ல பார்த்தா சொல்லியிருப்பாங்க, வேற எதுவும் இருக்காது. ஓகே, எழுத்தறிவு மொத்த உள்நாட்டு உற்பத்தி, அதுவும் ஒன்றும் பெருசா இருக்காது. ஓகே, மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி. நம்ம தமிழ்நாடோட ஜிடிபின்னு சொல்றாங்க, அதாவது ஜிஎஸ்டிபின்னு சொல்லுவாங்க. ஜிடிபினா இந்தியாவுக்கு சொல்லுவாங்க, ஜிஎஸ்டிபி பாத்தீங்கன்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தியில நம்மளுக்கு நிறையவே இருக்கும், சூப்பரா இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அந்த பாயிண்டோட கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம இந்த டேபிள் பார்த்துருப்போம், ஈஸியா புரியும். ஜிஎஸ்டிபி நம்ம தமிழ்நாட்டுக்கும் மற்ற நம்ம மாநிலத்தையும் அடுத்த கண்ட்ரியோட கம்பேர் பண்ணிப்பாங்க. இதெல்லாம் ஜிடிபி, ஆனாதான் இங்க ஜிஎஸ்டிபின்னு இருக்கு பாருங்க. ஒரு மாநிலத்துக்கு, நம்ம இந்தியாவில ஒரு மாநிலம் தான் தமிழ்நாடு, அந்த மாநிலம் மற்ற கண்ட்ரி கூட பாக்குறப்ப பாருங்க, நம்ம $207 இருக்கும். $207 ஜிடிபில நம்ம $207. ஈராக்கோட மொத்த ஜிடிபியே $171 தான். நம்ம அதோட எத்தனை மடங்கு எவ்வளவு இருக்கும் பாருங்க. இலங்கைலாம் 81 தான், நம்ம வந்து அதோட 2 மடங்கு 3 மடங்கு கிட்ட இருக்கும். ஓகேவா? ஸோ நியூசிலாந்து பாத்தீங்கன்னா 184 தான். நமக்கு முக்கியமானது என்னன்னா $207. ஓகேவா? $207. இதை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அதான் இங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ டேபிள் சொல்லியாச்சா, அதான் இங்க கொடுத்துருப்பாங்க. 2016 நிதியாண்டுல வந்து $207 பில்லியன் உள்ளது நமது மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தி, அதாவது தமிழ்நாடு. அது மாதிரி இது ரொம்ப முக்கியம், குவைத் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கு சமமாகவும் வாங்கும் சக்தியில வந்து யுஏ இருக்குல்ல, ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கும் நம்ம வந்து சமமா இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. புரியுதா? எதுல நம்ம சமமா இருக்கும்? குவைத் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கு சமமாகும். அதாவது டேபிள் இருக்காது, சமமாகும். அப்ப யுஏ வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கு? நம்ம தமிழ்நாட்டோட வாங்கும் சக்தியில யுஏ ஐக்கிய அரபு நாடு வந்து சமமா இருக்கு. குவைத் நாடு வந்து மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கு சமமா இருக்கு. அவ்வளவுதான். ஓகேவா? நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா $207. ஓகேவா? $207 பில்லியன் வந்து சமமா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அவ்வளவுதான். மோஸ்ட்லி அவங்க அது எடுத்தோம்னா துறை வாரியான பங்களிப்பு, நம்ம ஜிடிபி எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்றோம், எவ்வளவு வந்து நம்ம பங்களிப்போம் பாத்தீங்க அப்படின்னா இந்த டயக்ராம் தான். ஓகேவா? பணி செய்யறவங்க 64%. ஓகேவா? வேலை செய்யறவங்க 64%, தொழில் செய்யறவங்க 28%, வேளாண்மை வெறும் 8% தான். ஓகேவா? 4, 8, 8, 64, 28, 8 அவ்வளவுதான். வேளாண்மை தான் இருக்கிறதுல ரொம்ப கம்மி, அதான் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஜிஎஸ்டிபி அப்படி சொல்லியிருப்பாங்க. அவ்வளவுதான், வேற எதாவது சொல்லி மாட்டாங்க. தொழில்துறை ஃபர்ஸ்ட் பணி, 2வது தொழில், 3வது வந்து வேளாண்மை. இது வந்து குரோனிக்கல் ஆர்டர் பண்ண சொல்லுவாங்க. ஏறு வரிசை இறங்கு வரிசையில எது ஃபர்ஸ்ட் செகண்ட் சொல்லிட்டு கேட்பாங்க. ஓகே, இது பாத்துக்கோங்க. அவ்வளவுதான், அதான் கொடுத்துருப்பாங்க, வேற ஒன்றும் இல்லை. அடுத்தது தனிநபர் வருமானம். ஓகேவா? நம்ம அடுத்தது வந்து தனிநபர் வருமானம் தெரிஞ்சுக்கணும். தனிநபர் வருமானம் பார்த்தீங்கன்னா நம்ம $2200. ஓகேவா? தமிழ்நாட்டோட தனிநபர் வருமானம் பர் கேபிட்டல் இன்கம் வந்து எவ்வளவு பார்த்தீங்கன்னா $2200. $2200 வந்து இருக்கு. இந்தியாவில் உள்ள மற்ற மாநிலம் கம்பேர் பண்றப்போ இதை இருக்குல்ல அதிகம் சொல்றாங்க. இந்தியாலேயே தமிழ்நாட்டில் தான் அதிக தனிநபர் வருமானம். பர் கேபிட்டல் இன்கம் வந்து யாருக்கு தான் இருக்கு? $2200 வந்து இருக்குன்னு சொல்றாங்க. அதான் இங்க கொடுத்துருப்பாங்க பாருங்க. இங்க இருக்கு பாருங்க. தமிழ்நாடு $2200. ஆனா இந்தியாவே மொத்தம் தான் எத்தனை $1,670 தான். மொத்தமாவே
1600 தான் இந்தியாவே. ஓகேவா? ஆனா தமிழ்நாடு அதோட அதிகம், மற்ற எதுவுமே நமக்கு தேவையில்லை. ஓகே, ஸோ இந்தியா வந்து 1670, தமிழ்நாடு வந்து $2200. இதான் கொடுத்துருப்பாங்க. இதான் ரொம்ப முக்கியமானது. இது இந்தியா கூட கம்பேர் பண்றப்ப இது ரொம்ப முக்கியம். இந்தியாவோட கம்பேர் பண்றப்ப இது நமக்கு 1.75% அதிகம் சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? 1.75 மடங்குக்கு அதிகமாக உள்ளதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? இந்தியா கூட கம்பேர் பண்றப்ப இந்த டாலர் இருக்கிற $2200 1.75 மடங்கு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? இதான் முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ $2200 1.75 மடங்கு. இந்தியாவோட சராசரியை பாக்குறப்ப 1.75 அதிகமா இருக்கு. அதை ருபீஸ்ல சொல்றாங்க. இந்திய மதிப்பு எவ்வளவு சொல்றாங்க அப்படின்னா 2010 இருந்து 2011 வரைக்கும் 1,03,000 இருக்கு. 1,03,000 இருக்கு. அதுவே 2017 இருந்து 18 1,80,000 இருக்கு. எவ்வளவு? 1,80,000 இருக்கு. ஃபர்ஸ்ட் 1,03,000, இப்போ 1,80,000 இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? இதை நம்ம பார்த்தாச்சா? வேற என்ன இருக்கு? இததான் வந்து கம்பேர் பண்ணிருக்காங்க ரூபாயில. இப்ப டாலர்ல பார்த்து 2200 சொல்லிட்டு இப்ப ரூபாயில கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு, அதாவது ஃபர்ஸ்ட் தெலுங்கானா 1,58,000. நம்மளோட தனியில ஒரு வருமானம் தெலுங்கானா அதிகமா இருக்கு. அவங்க தான் ஃபர்ஸ்ட் இருக்காங்க. 1,58,000 அவங்க இருக்காங்க. நம்ம 1,57,000. எப்படி ஞாபகம் வச்சு அப்படின்னா AK-47 கேள்விப்பட்டிருவோம். இதான் AK-57ன்ற மாதிரி அப்படியே தனிநபர் வருமானம் தனித்தனியா வந்து அப்படியே போட்டுக்கிட்டே இருக்கும். அப்படி சொல்லி ஞாபகம். AK-57னா தனித்தனியா அப்படியே ஒவ்வொருத்தரும் நான் 1,57,000 சம்பாதிக்கிறேன், 1,57,000 சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இது அவ்வளோ. அடுத்து வேளாண்மை. வேளாண்மைனா ஒன்றும் கிடையாதுங்க. இங்க 7னா என்ன அர்த்தம்னா தமிழ்நாட்டில் 7 வேளாண் காலநிலை மண்டலங்கள் இருக்கு. ஆக்ரோ கிளைமேட்டிக் ஜோன்ஸ் வந்து எதுன்னு இருக்குன்னா 7 இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ இதான் ரொம்ப முக்கியமான டேட்டா. என்னன்னா இப்ப நம்ம வேளாண்மைக்குள்ள நெல் எத்தனாவது இடத்துல இருக்கு, மிளகு எத்தனாவது இடத்துல இருக்கு, பழங்கள் எத்தனாவது இருக்கு, நம்ம எத்தனை எவ்வளவு உற்பத்தி பண்ணி நம்ம எத்தனாவது பிளேஸ்ல இருக்குன்னு தான் முக்கியமா சொல்ல போறேன். ஸோ நோட் பண்ணிட்டே வாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வேளாண் நிலையில உதிரி பூக்கள் தமிழகம். ஒரே நிமிஷம். இப்ப தமிழகத்துல உதிரி பூக்கள்ல வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கும். உதிரி பூக்கள்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கும். எதெல்லாம் ஃபர்ஸ்ட் பிளேஸ் நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன் பாருங்க. உதிரி பூக்கள்ல ஃபர்ஸ்ட் வாழைப்பழம், தேங்காயில ஃபர்ஸ்ட். ஓகேவா? உதிரியில வந்து ஃபர்ஸ்ட் அப்புறம் வச்சுன்னா வாழை தேங்காய். ஓகேவா? வாழை தேங்காயில ஃபர்ஸ்ட்டுங்க. உதிரி வாழை தேங்காய்ல ஃபர்ஸ்ட். அப்ப செகண்ட்ல எதுன்னு கேட்டீங்கன்னா நெல்லு. ஓகேவா? நெல்லுல வந்து நம்ம செகண்ட் பிளேஸ்ல இருக்கும். நெல்லுல செகண்ட். அந்த மாதிரி ரப்பர்லயும் நம்ம செகண்ட் பிளேஸ்ல இருக்கும். ஓகேவா? நெல் உற்பத்திலையும் ரப்பர் உற்பத்திலையும் தமிழ்நாடு 2வது இடத்துல இருக்கு. உதிரி பூக்கள், அதாவது தேசிய உதிரி பூக்கள்ல வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்லயும் வாழை தேங்காயில ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கும். தேர்ட் பிளேஸ் எது இதுல இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பழம், மிளகு வந்து பண்றதுல நம்ம 3வது இடத்துல இருக்கும். புரியுதாங்க? ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸ்னா உதிரி வாழை தேங்காயில ஃபர்ஸ்ட் பிளேஸ், நெல் ரப்பர்ல 2வது இடம், உற்பத்தி பண்றதுல மிளகு பழம் பண்றதுல 3வது இடம். இப்போ மிளகுனா 3 எழுத்து, ஸோ 3வது. பழம்னா 3 எழுத்து, 3. நெல்லுனா 2 எழுத்து, செகண்ட் பிளேஸ். ரப்பர் மட்டும் எக்ஸ்ட்ரா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்துச்சா? வேற என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அது மாதிரி நெல்லுல யார் ஃபர்ஸ்ட் பிளேஸ் இருக்காங்கன்னா இந்தியாலே நெல் உற்பத்தியில மேற்கு வங்காளம், வெஸ்ட் பெங்கால் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ். வெஸ்ட் பெங்கால் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்குன்னு சொல்றாங்க. அடுத்து நம்ம என்ன பார்க்கணும்னா கரும்புல வந்து நம்ம 4th பிளேஸ்ல இருக்கும். கரும்புனா 4 எழுத்து தானே. ஸோ கரும்பு அப்படின்னா கரும்புல வந்து நம்ம 4வது பிளேஸ்ல இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸ் எது, செகண்ட் பிளேஸ் எது, தேர்ட் பிளேஸ் எது, 4th பிளேஸ் எது எல்லாமே சொல்லிட்டேன். அதான் இங்க கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அதான் இங்க கொடுத்துருப்பாங்க. அப்படியே ஒரு டக்குன்னு பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ டக்குன்னு பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சொல்லிட்டேன்னா தமிழ்நாடு 2வது, மேற்கு வங்காளம். தமிழ்நாடு செகண்ட் பிளேஸ், நெல் உற்பத்தியில மேற்கு வங்காளம் செகண்ட் பிளேஸ் சொல்லிட்டேன்னா, தோட்டப்பயில வாழை தேங்காயில உற்பத்தியில முதலிடத்தில் உள்ளது. அது மாதிரி ரப்பர்ல உற்பத்தியில 2வது இருக்குது. அதான் நான் சொல்லிட்டேன். கரும்புல 4வது இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டேன். மிளகுல 3வது இருக்குன்னு சொல்லிட்டேன். ஓகேவா? அதான் இங்க கொடுத்துருப்பாங்க. வேற ஒன்றும் இருக்காது. ஸோ இந்த பேஜ்ல எதுவும் இல்லைங்க. உணவு தானியம். ஓகே, இந்த பேஜ்ல எதுவும் இருக்காது. மார்க் பண்ணல எதுவும் இல்லைன்னு அர்த்தம். அப்ப இதுலயே எதுவும் இருக்காது. இது பெருசா எதுவும் இல்லைங்க. அளவில் இதெல்லாம் ஃபர்ஸ்ட் பிளேஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகே, அந்த நெல் செகண்டு. அங்க பாத்தீங்கன்னா தேங்காயில ஃபர்ஸ்ட்னு வாங்க, இங்க 2ன்னு வாங்கி விட்டுருங்க. அங்க மட்டும் பாத்துக்கோங்க. ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்கறோம்னா தொழில்துறை பார்க்க போறோம். ஓகேவா? தொழில்துறை ரொம்ப முக்கியமானது. இப்ப சென்னை, கரூர், சிவகங்கை, தூத்துக்குடி அப்படின்னு சொல்லிட்டு வரப்போகுது. ஓகேவா? சென்னை, கரூர், தூத்துக்குடி, கோவை லைனா வரப்போகுது. அந்தந்த பிளேஸ்ல என்னென்னலாம் சிறப்பா இருக்குன்னு சொல்லிட்டு பாத்துக்கலாம். ஓகே, சென்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவின் மருத்துவ தலைநகரம். அது மாதிரி
வங்கி தலைநகரம் சொல்றாங்க. இந்தியாவோட மருத்துவ தலைநகரமும் சென்னை தான், வங்கி தலைநகரம் சென்னை தான் சொல்லிட்டு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஆசியாவின் டெட்ராய்டுன்னு சொல்றாங்க. ஓகேவா, ஆசியாவின் டெட்ராய்டு தான் சென்னை தான். வேற என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கார் உற்பத்தியில சென்னை தான் வந்து அடிச்சிக்க முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. கார் உற்பத்தி இந்தியாவின் மருத்துவ தலைநகரம், வங்கி தலைநகரம், இந்தியாவின் வங்கி தலைநகரம், ஆசியாவின் டெட்ராய்டு, கார் உற்பத்தியில சென்னை தான் அடிச்சிக்க முடியாதுன்னு சொல்றாங்க. வேதிப்பொருட்கள் கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ்ல ரெடி பண்ணதும் சென்னை தான் ஃபர்ஸ்ட் சொல்றாங்க. மின்னணு சாதனங்கள் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் ரெடி பண்றதுலயும் சென்னை தான் வந்து அடிச்சிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. நான் அப்படியே சொல்லிட்டே வரேன், பார்த்துட்டே வாங்க. ஓகேவா, அதான் கொடுத்துருப்பாங்க. இது சொல்லிட்டேன்னா அது மாதிரி பன்னாட்டு நிதி நிறுவனங்கள் அதிக அளவில் முதலீடு ஈர்த்துள்ளது சென்னை தான். அதனால அது வந்து வங்கி தலைநகரம் சொல்றாங்க. அதான் வேர்ல்டு இன்வெஸ்டர்ஸ் இருப்பாங்களா வெளியில, அதர் கண்ட்ரீஸ்ல இருந்து அவங்க கிட்ட இருந்து வெளிநாட்டுல இருந்து பணத்தை ஈர்க்கத்துல இருந்தாலும் அவங்களால வங்கி தலைநகரம் சொல்றாங்க. ஆசியாவின் டெட்ராய்டுன்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டில் ஏறக்குறைய 110 தொழில் பூங்காக்கள் இருக்கு. 110 தொழில் பூங்காக்கள் இருக்கு. அதை கொடுத்துருப்பாங்க, அது ஒன்றும் பெருசா தேவையில்லை. அதான் சென்னை பன்னாட்டு அளவில் கார் உற்பத்தியில் ஜாம்பவானாக நகரமாக இருக்கு. உலக லெவல்லே கார் உற்பத்தியில சென்னை வந்து ஜாம்பவானா இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேவா. ஸோ அடுத்தது கரூரை பொறுத்த வரைக்கும் கார், அதாவது பேருந்து கட்டுமானத்தை வந்து ரெடி பண்றாங்களா, பேருந்து கட்டுமானத்துல 80% கரூர்ல தான் பண்றாங்க. ஓகேவா, பேருந்து கட்டுமானத்துல 80% கரூர்ல தான் பண்றாங்க. அது மாதிரி டிஎன்பிஎல், ஓகேவா, டிஎன்பிஎல் இருக்குல்ல, தமிழ்நாடு கரூர்ல தமிழ்நாடு காகித உற்பத்தி நிறுவனம் ஆசியாவிலேயே மிகப்பெரிய சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பில்லாத காகித நிறுவனம். நம்ம யூஸ் பண்றோம்ல இந்த A4 ஷீட்டு அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி டிஎன்பிஎல் இருக்கு, அது கரூர் தான். அப்போ கரூர்னா நமக்கு 2 விஷயம் ஞாபகம் போகணும். என்னது, ஒன்னு டிஎன்பிஎல் ஆசியாவிலேயே சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ரெடி பண்ணக்கூடியது, இன்னொன்னு கரூர்னா இந்த பஸ் பேருந்து கட்டுமான தொழில் வந்து இது பண்றது. அது வந்து தென்னிந்தியாவில 80% பண்றாங்க. ஆசிய லெவல்ல டிஎன்பிஎல் வந்து பெஸ்டா இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சேலம் வந்து எஃகு நகரம்னு சொல்லுவாங்க. சேலத்தை வந்து என்ன சொல்றாங்கன்னா எஃகு நகரம் சொல்லுவாங்க. சேலத்தை எஃகு நகரம். சேலத்துல நம்ம ஏற்கனவே சேலத்துல மாங்கனீஸ் பார்த்தோமா, அதே மாதிரி இங்க எஃகு நகரம் சொல்றாங்க. பெரிய ஜவ்வரிசி தயாரிப்பு நிறுவனங்களில் இது பண்றதான் சொல்றாங்க. ஜவ்வரிசி நமக்கு மரவள்ளி கிழங்கு வந்து இது பண்றாங்கன்னு சொல்றாங்க. அது மாதிரி சிவகாசி குட்டி ஜப்பான்னு சொல்லுவாங்க. சிவகாசியை குட்டி ஜப்பான்னு சொல்லுவாங்க. யார் சொல்லலாம், ஜவஹர்லால் நேரு அவர்கள் தான். ஜவஹர்லால் நேரு தான் சிவகாசியை குட்டி ஜப்பான் என அழைத்தார். இதே ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. சிவகாசியை குட்டி ஜப்பான் என அழைத்தவர் யார் அப்படின்னு கேட்டோம்னா ஜவஹர்லால் நேரு தான். சிவகாசி நமக்கு என்ன ஞாபகம் வரும், பட்டாசு தீப்பெட்டி ஞாபகம் வரும். இன்னொன்று புதுசா என்ன இருக்குன்னா அச்சு, பிரிண்டிங் பிரஸ் வந்து சிவகாசியில பெஸ்ட்னு சொல்றாங்க. ஓகேவா. அப்ப சிவகாசினானது குட்டி ஜப்பான் சொன்னது ஜவஹர்லால் நேரு. அங்க என்னென்ன பண்றாங்க, பட்டாசு தெரியும், தீப்பெட்டி தெரியும், இன்னொன்னு பிரிண்டிங் பிரஸ். மொத்தம் இந்தியாவில 90% தீப்பெட்டி வந்து இது பண்றாங்க. அடுத்து தூத்துக்குடி எதுக்கு ஃபேமஸ்னா நமக்கு தெரியும். தூத்துக்குடி வந்து நம்ம முன்னாடி கூட ஷார்ட்கட்ல சாத்துக்குடின்னு சொல்லிட்டு, அது மாதிரி தூத்துக்குடியில வந்து தமிழகத்தின் நுழைவாயில்னு சொல்றாங்க. ஓகேவா, தூத்துக்குடியே வந்து தமிழகத்தின் நுழைவாயில்னு சொல்றாங்க. தூத்துக்குடி நமக்கு உப்பு வந்து ஃபேமஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா. அதுமாதிரி வேதி பொருட்கள்ல இது 2ஆம் இடத்துல இருக்கும். கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ்ல சென்னை ஃபர்ஸ்ட் பிளேஸ், தூத்துக்குடி செகண்ட் பிளேஸ். ஓகேவா. ஸோ அப்போ நம்ம என்னென்ன சொல்லியிருக்கோம், சென்னை சொல்லியிருக்கோம். சென்னை என்னது, ஒரே நிமிஷம், மருத்துவ தலைநகரம் சொல்லியிருக்கோம், வங்கி தலைநகரம் சொல்லியிருக்கோம், ஆசியாவின் டெட்ராய்டுன்னு சொல்லியிருக்கோம். வேற என்ன சொன்னோம், சென்னை வந்து கார் உற்பத்தியில ஜாம்பவான்னு சொல்லியிருக்கோம். வேதி பொருட்கள்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ் சொல்லியிருக்கோம். கருணா நம்ம 2 விஷயம் ஞாபகம் வரணும். ஃபர்ஸ்ட் விஷயம் கருணா வந்து நம்ம பஸ் அந்த பேருந்து இது பண்றதுல ஃபர்ஸ்ட் டிஎன்பிஎல் ஞாபகம் வரணும். சேலம்னா எஃகு நகரம், அதுக்கப்புறம் ஜவ்வரிசி ரெடி பண்றது சொல்லியிருப்போம். சிவகாசினா குட்டி ஜப்பான், ஜவஹர்லால் நேரு சொன்னதுன்னு சொல்லிட்டோம். வேற என்ன சொல்லியிருப்போம், சிவகாசினா தீப்பெட்டி, பட்டாசு, பிரிண்டிங் பிரஸ் சொல்லிட்டோம். அடுத்து தூத்துக்குடி உப்பு, தமிழ்நாட்டின் நுழைவாயின்னு சொல்லிட்டு தூத்துக்குடியே சொல்றாங்க. அது மாதிரி கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ்ல செகண்ட் பிளேஸ். ஓகே. சரி, ஒரு 2 பார்த்துருவோமா என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு டக்குன்னு. ஓகே, இங்க பாருங்க, ராணிப்பேட்டையில வந்து தோல், ஆம்பூர்ல தோல், வாணியம்பாடியில தோல். ஆம்பூர்ல பிரியாணி ஃபேமஸ் சொல்லுவாங்க, ஆனா தோலுமே ஃபேமஸ் சொல்றாங்க. ஸோ சேலத்துல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஏற்கனவே எஃகு பார்த்தாச்சு, மரவள்ளி கிழங்கு, அதாவது மரவள்ளி இது பார்த்தோம்னா அது பெரிய ஜவ்வரிசி, விசித்தறி, கைத்தறி, ஜவுளி. ஓகேவா. ஸோ சங்ககிரினா லாரி சரிங்க வரலாம், சங்க கரிச்சிருவாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். திருச்செங்கோடுனா ஆழ்துளையிடம் பணிகள் பண்றாங்க. அதாவது செங்கல் வந்து எங்கெல்லாம் பண்ணி ஆழ்துளை பண்ணி எடுக்கலாம் அப்படின்னு ஷார்ட் வச்சுக்கலாம். நாமக்கல் அப்படின்னா கோழிப்பண்ணை, முட்டை தானே. ஸோ முட்டை, போக்குவரத்து. கருதாய் பண்ணாத முன்னாடி கொண்டாந்து பார்த்தோம். வாகனம்னா அந்த பேருந்து ரெடி பண்றது விசைத்தறி. இங்கேயும் சேலத்துல விசைத்தறி இருக்கும், ஈரோட்லயும் விசைத்தறி இருக்கும். ஓகேவா. ஸோ 3 இடத்துல விசைத்தறி இருந்துச்சு. ஈரோடு மஞ்சள் நகரம் நமக்கே தெரியும். ஈரோடுனா மஞ்சள் நகரம். கோயம்புத்தூர்னா பொறியியல் தொழில்நுட்பம், நூற்பால் ஆலைகள். திருப்பூர்னா பின்னல் ஆடை நகரம், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். திருப்பூர்ல நமக்கு பின்னல் ஆடைகள், ஆயத்த ஆடைகள்னு சொல்லிட்டு தெரியும். ராஜபாளையத்துல வந்து பருத்தி, காட்டன் இருக்குல்ல, காட்டன்.
ராஜபாளையத்துல காட்டன் அறுவை சிகிச்சை பொருட்கள் வந்து பண்றாங்க. சிவகாசி குட்டி ஜப்பான் என்ன பண்றாங்க, தீப்பெட்டி பட்டாசு அச்சு அவள் முடிஞ்சிச்சு. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன ஜவுளித்துறை. ஜவுளித்துறையில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தமிழ்நாட்டு வந்து இந்தியாவின் நூல் கிண்ணம்னு சொல்றாங்க. இந்தியாவில தமிழ்நாட்டை தான் இந்தியாவின் நூல் கிண்ணம்னு சொல்றாங்க. ஓகே, இது ஒரு பாயிண்ட். வேற என்ன பார்க்க போறோம் அடுத்தது, அதான் இந்திய பொருளாதாரத்துல ஜவுளித்துறை மிக முக்கியமான பங்கு வகிக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா. அடுத்து வந்து இது சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, பின்னலாடை நகரம் வந்து திருப்பூர்னு சொல்றாங்க. 3 பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான பின்னலாடைகள் வந்து ஏற்றுமதி பண்றோம். ஓகேவா, எக்ஸ்போர்ட் பண்றோம். ஸோ பின்னலாடை நகரம்னா திருப்பூர் 3 பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புக்கு ஏற்றுமதி பண்றோம். ரொம்ப முக்கியமானது. ஈரோடு வந்து மஞ்சள் நகரம் நமக்கே தெரியும். ஸோ தென்னிந்தியாவின் மொத்த விற்பனைக்கு ஆயத்த ஆடைகளுக்கு முக்கியமான இடம். ஸோ மஞ்சள் நகரம். அப்புறம் வந்து ஜவுளிக்கு முக்கியமானதுன்னு சொல்றாங்க. ஸோ அடுத்தது தோல் ப்ராடக்டா, இதுல தானே வந்து தோல். தோல் பொருட்கள். தோல் பொருட்கள் ஒன்றும் கிடையாது. தோல் பொருட்களை பொறுத்த வரைக்கும் வேலூர், திண்டுக்கல், ஈரோடு மாவட்டங்கள் வந்து அமைந்துள்ளதுன்னு சொல்றாங்க. ஒவ்வொரு ஆண்டும் பன்னாட்டு தோல் பொருள் கண்காட்சி வந்து சென்னையில இருக்கு. சென்னையில வந்து ஒவ்வொரு வருஷமும் எக்ஸிபிஷன் நடக்குதான். என்னது, பன்னாட்டு தொல்பொருள் கண்காட்சி வந்து சென்னையில வந்து நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ வேற என்ன நமக்கு இந்த பேஜ் முடிக்கும். ஸோ மின்னணு சாதனங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அதான் சொன்னால மின்னணு பண்றதுலேயே சென்னை தான் ஃபர்ஸ்ட். வேற எதுவும் சொல்லிக்க மாட்டாங்க. வாகன உற்பத்தி. வாகனம் உற்பத்தினா ஆசியாவின் டெட்ராய்டு சென்னை சொல்லிட்டேன் ஆல்ரெடி. எந்த சென்னை அழைக்கப்படுதுன்னு சொல்லிட்டேன். ஸோ அந்த இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க, அந்த அளவுக்கு பெருசா இருக்காது. அடுத்து சிமெண்ட். சிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு 3வது பிளேஸ். ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்து ஆந்திரா, செகண்ட் பிளேஸ்ல வந்து ராஜஸ்தான். ஓகேவா. சிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரிய வேண்டியது, ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஆந்திரா, செகண்ட் பிளேஸ் ராஜஸ்தான், அந்த முக்கில் இருக்குது. தமிழ்நாடு 3வது பிளேஸ். சிமெண்ட்டை பொறுத்த சொல்லியிருப்பாங்க, 3 எழுதியிருப்பேன். சிமெண்ட் பொறுத்த தமிழ்நாடு இந்தியாவில் 3வது இடமும், ஆந்திரா முதலிடத்திலும், ராஜஸ்தான் 2வது இடத்துலையும் இருக்கும். ஸோ அதான் சொல்லியிருப்பாங்க. முக்கியமாக இந்த ராம்கோ சிமெண்ட், இந்தியா சிமெண்ட்லாம் ரொம்ப முக்கியமான பங்குன்னு சொல்லியிருப்பாங்க. அது மாதிரி அதிகபட்சமா ஆந்திராவில் 35 சிமெண்ட் ஃபேக்டரிஸ் இருக்கு, யூனிட்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டில் 21 யூனிட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா. ஸோ ஆந்திரால 35 யூனிட்ஸும் தமிழகத்துல 21 யூனிட்ஸும் சொல்லியிருப்பாங்க. அவ்வளோதான் இந்த பேஜ் இருக்கும். ஸோ அடுத்து பட்டாசு பொருள். பட்டாசு பொருள் இப்பதான் பார்த்தோம், சிவகாசி குட்டி ஜப்பான்னு சொல்லிட்டு அதான் கொடுத்துருப்பாங்க. ஜவஹர்லால் நேரு அவர்கள் குட்டி ஜப்பான் என சிவகாசி அழைக்கப்படுகிறதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ வேற என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிற தொழிற்சாலைகள்னா கரூர்ல வந்து அமைந்துள்ள தமிழக அரசின் டிஎன்பிஎல் கிரீன் கலர், எல்லோ கலர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி கலர்னா ஜஸ்ட் ரீட் பண்ணா போதும். ஓகே. ஸோ அதை ஏற்கனவே மேலே சொன்னது தான். ஓகேவாங்க. அப்புறம் வேற என்ன இருக்கு, செயில் நிறம். சேலத்து தானே வந்து மேங்கனீஸ் இருக்குன்னு சொன்னோம். அது மாதிரி சேலத்தை வந்து எஃகு தொழிற்சாலைன்னு சொல்றோம். ஸோ செயிலுன்றது வந்து சேலத்தில் இருக்கு. ஓகே. மிகப்பெரிய எஃகு உருக்காலை, இந்தியாவில் மிகப்பெரிய எஃகு உருக்காலை செயில் வந்து எங்க இருக்குன்னா சேலத்தில் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா. அதே மாதிரி கோயம்புத்தூர் வந்து பம்ப் சிட்டின்னு சொல்லுவோம். கோயம்புத்தூர் என்ன சொல்றாங்க, பம்பு சிட்டின்னு சொல்றாங்க. ஓகேவாங்க. ஒரு நிமிஷம். கோயம்புத்தூர் வந்து பம்பு சிட்டின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி கோயம்புத்தூர் வந்து ஒரு முக்கியமான புவிசார் குறியீடு இருக்கு. ஜிஐ டேக் வந்து ஒன்று இருக்கு. எதுக்குன்னா மாவரிக்கும் இயந்திரத்துக்கு வந்து புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்க கோயம்புத்தூர்ல. ஓகேவா. இப்போ கரண்ட் அஃபேர்ஸா பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல தான் அதிக ஜிஐ டேக் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் பார்ப்போம், இருந்தாலும் நான் சொல்றேன். ஸோ கோயம்புத்தூர்ல மாவரைக்கும் இயந்திரத்துக்கு புவிசார் குறியீடு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, புவிசார் குறியீடு வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு விஷயமும். கோயம்புத்தூர் வந்து பம்பு சிட்டி, ஏதாவது காட்டுறது விசை குழாயின்னு சொல்லிட்டு பம்புக்கு வந்து டிரான்ஸ்லேஷன் அப்படி பண்ணியிருக்காங்க. அந்த பம்பு சிட்டி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ ஜிஐ டேக் கோயம்புத்தூர்ல. ஸோ தூத்துக்குடி வந்து பாத்தீங்கன்னா அந்த கெமிக்கல் சொல்லிப்போம். கெமிக்கல்ல சென்னை தான் ஃபர்ஸ்ட், இது செகண்ட், நீங்க மாற்றி கொடுத்துருக்காங்க. ஓகே. அப்புறம் வந்து சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா எம்எஸ்எம்இ வந்து நிறைய கடன் வழங்கத்துல இந்தியா, தமிழ்நாடு வந்து இந்தியாவில் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா. அதான் இங்க சொல்லியிருப்பாங்க. என்ன இருக்கு, தேசிய அளவுல முதலிடம். அதாவது சிறு தொழில்களுக்கு வந்து கடன் கொடுப்பதில் தமிழ்நாடு வந்து முதல் இடத்துல இருக்கு இந்தியான்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து ஆற்றல் நமக்கு என்னென்ன வரணும், விண்ட் எனர்ஜி, தெர்மல் எனர்ஜி, தண்ணீரை வச்சு இது பண்ணுவோம், அது தெர்மலு, நியூக்ளியர் பவர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். ஸோ டக்குன்னு பார்த்துக்கலாம். ஓகே. இப்போ தமிழ்நாடு வந்து 26 மெகாவாட்டுன்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட், கர்நாடகா செகண்ட், ஆந்திரா தேர்டு, தெலுங்கானா ஃபோர்த்து. இது எப்படி சார் ஞாபகம் வச்சு அப்படின்னா, ஒன்றும் கிடையாது. குடியரசு தினம், ரிபப்ளிக் டே நம்ம என்ன பண்ணுவோம், 26ஆம் தேதி தானே ரிபப்ளிக் டே. அன்னைக்கு நம்ம ஷாக்கே அடிச்சாலும் அப்படியே அப்படி நிற்கணும். அப்படியே நான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்கணும். அதான் சொல்றாங்க. ஓகே, ஷார்ட் கட் பண்ணி ஞாபகம். அப்போ கரண்ட் தானே இது, கரண்ட் வந்து மெகாவாட்டுன்னு சொல்றாங்க. ஸோ 26 86 5. ஓகே, 26ஆம் தேதி
குடியரசு தினம் தெரிஞ்சு நம்ம அப்படியே ஷாக் அடிக்காம அப்படியே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு முப்பந்தல் காற்றாலை மையமாக இருக்குதுன்னு சொல்றாங்க. கிராம மக்களுக்கு தேவையான மின்சாரத்தை வழங்குதுன்னு சொல்றாங்க. புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி கொடுக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. வேற சொல்லியிருக்காங்க. ஓகேவா? வேற என்னன்னா அடுத்து வந்து அணு மின் நிலையம். அணு மின் நிலையம் நமக்கு 2 தான். கூடங்குளம், இன்னொன்று வந்து கல்பாக்கம். கல்பாக்கத்துல 470 மெகாவாட்டும், கூடங்குளத்துல அப்படியே ட்ரிபிள் பண்ணுங்க 1500 மேல, அதாவது 1834 மெகாவாட். ஸோ கல்பாக்கம் ஃபர்ஸ்டே பண்ணதால கம்மியா இருக்கு, கூடங்குளத்துல அதோட அதிகமா இருக்கு, 1834 மெகாவாட் வந்து பண்றாங்க. ஓகேவா? அணு மின் நிலையம். அணு மின் நிலையம் இது அனல் மின் நிலையம். இப்ப அனல்னா வந்து தெர்மல் ஹீட் மூலியமா வெப்பத்தின் மூலியமா வந்து கரண்ட் ஜென்ரேட் பண்றது. இப்போ தமிழ்நாட்டில் உற்பத்தியாகும் அனல் ஆற்றல் அதிக அளவு அத்திப்பட்டு வடசென்னை இருக்கு, எண்ணூர் மற்றும் மேட்டூர் தூத்துக்குடியில இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, வேற என்ன முக்கியம் பார்க்கணும்னா இதுதான் பார்க்கணும். ஓகே, இதுதான் பார்க்க போறோம். நமக்கு அதிகமா பார்த்தீங்கன்னா இதுல 50% வந்து இதே அனல் மின் நிலையத்துல 50%. இது ஃபர்ஸ்ட். செகண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு காற்று மற்றும் சூரிய மின்சக்தி, சோலார் பவரும் காற்றுலேயே நமக்கு 38% வருது. ஓகே, 38% வருது. தண்ணி புனல்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 8%. அடுத்து புனல்லாம் தண்ணி அர்த்தம் 8%. அணு நியூக்ளியர் வந்து 3% தான். நியூக்ளியர்னா சம்டைம்ஸ் எல்லாம் பிரச்சனை வெடிச்சிரும்ல, அதனால அது 3% தான். ஸோ அப்ப அனல் மின் நிலையம் தெர்மல் வந்து 50, அனல் அப்படியே அனல் மாதிரி பறக்க ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து காத்து, நெருப்பு, காத்து, தண்ணி, நெருப்பு, காத்து, தண்ணி, அப்புறம் தான் வந்து அணு. ஓகேவாங்க? ஓகே, வேற அதெல்லாம் ஒன்றும் இருக்காது. சூரிய மின்சக்தி வந்து கொடுத்துருப்பாங்க. சூரிய மின்சக்தியில நமக்கு எவ்வளவு நம்ம ஜென்ரேட் பண்றோம் அப்படின்னா 1500 ரூபாய் வந்து 1590 கொடுத்துருக்காங்களா, ராஜஸ்தான்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அது எப்படி ஆச்சு அப்படின்னா நம்ம வந்து 150 ரூபாய் கரண்ட் பில் கட்டுறோம், 10 மாசத்துக்கு 1500 ரூபாய் நமக்கு சேஃப் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிடலாம். கரண்ட் பில் எவ்வளோ? 1500 ரூபாய் நமக்கு வந்து சேஃப் ஆகுது. எதுக்கு? சூரிய மின்சக்தியில 1500 அப்படின்ற மெகாவாட், எல்லாம் மெகாவாட்டு. ஸோ சூரிய மின்சக்தி வந்து தென் தமிழகத்துல பார்த்து உகந்தமான இடம் சொல்லியிருப்பாங்க. அடுத்து காற்றாலை, அது ஒன்றும் இருக்காது. ஓகே, இப்ப பணிகள் துறையில வந்து என்னென்னலாம் பணிகள் துறை ஒர்க்கிங்ல வந்து என்னென்ன வரும்னா வங்கி, பேங்கிங் பத்தி பேசுறாங்க. பேங்கிங்ல வந்து நிறைய இருக்கும். பேங்கிங்னா தமிழ்நாட்டில் உள்ள மொத்த வங்கிகள் பணிகளின் நாட்டுமையாக்கப்பட்ட 552 விழுக்காடு. இது மோஸ்ட்லி தேவையில்லைங்க, இது பெருசாக டேட்டா இருக்காது. கொஸ்டின் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இது எதுவும் இருக்காது. ஓகேவா? இதுதான் முக்கியம். என்னன்னா இந்தியாவிலேயே அதிக கடன் வைப்பு வீதமாக 120 விழுக்காடுகளை கொண்டுள்ளது தமிழ்நாடு. இந்திய அளவில் இதன் வீதம் 77.5 விழுக்காடாக மட்டுமே உள்ளது. இந்தியாவே 77.5 தான் இருக்கு, ஆனா தமிழ்நாடு 120.15 விழுக்காடு வந்து வச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? எதுல? வங்கியில கூடிய அந்த டெபாசிட் அமௌண்ட். ஓகேவா? டெபாசிட் அமௌண்ட். இப்போ கல்வி பொறுத்த வரைக்கும் நமக்கு இதாங்க முக்கியம். துவக்கப்பள்ளி, நடுநிலைப்பள்ளி, உயர்நிலைப்பள்ளி, மேல்நிலைப்பள்ளி. ஓகேவா? இப்ப துவக்கப்பள்ளினா எல்கேஜி யூகேஜின்னு வச்சுக்கலாமா? எல்கேஜி யூகேஜினா நமக்கு ஒரு 35,000 ரூபாய் ஃபீஸ், 35K. அங்கதான் ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்றாங்க. நடுநிலைப்பள்ளினா 9K. ஓகே, இது வந்து 12K அப்படின்னு வச்சுக்கிறோம். ஸோ உயர்நிலைப்பள்ளி, மேல்நிலைப்பள்ளினா 10th 11th 12th படிக்கணும்னா நம்ம 12,000 ரூபாய் செலவு பண்ணணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அங்க 35, அப்படியே 4 மடங்கு போட்டீங்கன்னா 35, இங்க 9. ஓகேவா? ஸோ அப்ப எத்தனை துவக்க பள்ளிகள் இருக்கு? 35,000க்கும் மேற்பட்ட துவக்க பள்ளிகள். நடுநிலை பள்ளிகள் வந்து 9,000 இருக்கு. உயர்நிலை பள்ளிகள் 12,000 இருக்கு. இதுக்குள்ளே கம்மியாது நடுநிலை பள்ளி தான், ரெண்டுக்குமே நடுவுல கம்மியா இருக்கு. ஸோ அது அதிகம், இது 12,000. வேற என்ன பார்க்க போறோம் அடுத்து அப்படின்னா உயர்கல்வினா டிகிரி படிக்கிறது. தமிழ்நாட்டில் தான் டிகிரி படிக்கிறவங்க அதிகமா இருக்கான்னு சொல்றாங்க. ஓகேவா? நமக்கே தெரியும், அதர் ஸ்டேட்ஸ் அதர் கண்ட்ரிஸ் எல்லாம் வந்து தமிழ்நாட்டில் படிக்கணும் நமக்கே தெரியும். அதான் சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டின் மொத்த சேர்க்கை விகிதம் 40, அதாவது கிட்டத்தட்ட 50% அனைத்து மாநிலங்களை விட அதிகமா இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அதான் சொல்லியிருப்பாங்க. இப்ப தமிழ்நாடு பாத்தீங்கன்னா 47% வந்துச்சு. இந்நேரம் 50 தாண்டிட்டு இருக்கும். இன்னைக்கு கரண்ட் ரேட்டுக்கு தமிழ்நாடு தான் உயர்கல்வி சேர்க்கை விகிதத்துல அதிகமா இருக்கு. ஓகேவா? ஸோ தமிழ்நாடு ஃபர்ஸ்ட், மகாராஷ்டிரா செகண்ட், உத்தரப்பிரதேஷ் தேர்டு, ஒடிசா ஃபோர்த். தமிழ்நாடு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. யூனிட் 5 யூனிட் 6 தானே பார்க்க போறோம், அது மட்டும் பார்த்தா போதும். இங்க ஒரு டேட்டா கொடுத்துருப்பாங்க பாருங்க, இது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். 59 யூனிவர்சிட்டி, 40 மெடிக்கல் காலேஜ், 517 இன்ஜினியரிங் காலேஜ், 2260 ஆர்ட்ஸ் காலேஜ், 447 பழு தொழில்நுட்ப கல்லூரிகள், 20. அவ்வளோ, அது போதும், அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க.
இதான் அது மாதிரி நிறைய பேர் வெளியில பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்தியாவில தமிழகத்துல தான் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. அதே கல்வி கடன் வழங்கத்துல தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கு. கல்வி கடன் வழங்கத்துல தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கு. ஓகே, செகண்ட் அண்ட் தேர்ட் பிளேஸ்ல ஆந்திராவும் மகாராஷ்டிராவும் இருக்கு. கல்வி கடன் வழங்குறாங்கல்ல, கல்விக்கு வந்து லோன் கொடுப்பாங்கல்ல, அது வந்து தமிழ்நாடு ஃபர்ஸ்ட்ல இருக்கு. செகண்ட் பிளேஸ்ல ஆந்திராவும், தேர்ட் பிளேஸ்ல மகாராஷ்டிராவும் இருக்கு. ஓகேவா? தமிழ்நாட்டுல தான் அதிக பயனாளர்கள், அதாவது கடன் வாங்கி படிக்கிறதுல எப்படியாச்சும் படிச்சிடணும் அப்படின்னு யோசிக்கிறதுல தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட் இருக்கு. நமக்கு அடுத்தது ஆந்திரா இருக்காங்க, அதுக்கடுத்து மகாராஷ்டிரா இருக்காங்க. ஓகே, உடல்நல குறியீடு நான் ஆல்ரெடி சொல்லிட்டு தேர்ட் பிளேஸ் சொல்லிட்டு 3வது இடத்துல இருக்கும். 3 அடுக்கு வச்சிருக்கோம். என்னென்ன அடுக்குன்னா மருத்துவமனை, ஹாஸ்பிட்டல்ஸ், ஆரம்ப சுகாதார நிலையம், சமூக நல மையங்கள்னு சொல்லிட்டு 3 வச்சிருக்கோம். ஓகே, 3வது பிளேஸ் 3 அடுக்கு. ஓகேவா? அது நம்பர்ஸ் தேவையில்லை. இப்போ தொலைத்தொடர்பு பத்தி இந்தியாவின் இணையத்தின் பயன்பாட்டில் மகாராஷ்டிரா மாநிலம் முதலிடத்தில் உள்ளது. ஓகேவா? அதாவது இதுங்க நெட்வொர்க் தொலைத்தொடர்பு யூஸ் பண்றதுல மகாராஷ்டிரா தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கு. தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா. தமிழ்நாடு செகண்ட், ஆந்திரா தேர்டு, கர்நாடகா ஃபோர்த். ஓகேவா? தொலைத்தொடர்பு வந்து ஃபர்ஸ்ட் மகாராஷ்டிரா, செகண்ட் தமிழ், அதான் 2ன்னு போட்டிருக்கோம். அடுத்து போக்குவரத்துங்க. போக்குவரத்துல நமக்கு பஸ், ட்ரெயின், ஏரோப்ளைன், அப்புறம் வச்சுன்னா கப்பல், இது 4 தான் இருக்கு போது. அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். ஓகே, பார்த்துலாமா? ஓகே, சாலை வசதி பாத்தீங்கன்னா நமக்கு மாநிலத்துல 28 நெடுஞ்சாலை இருக்கு, தேசிய நெடுஞ்சாலைகள். நம்ம தமிழ்நாட்டுல 28 ஹைவேஸ் வந்து இருக்கு, 28 நேஷனல் ஹைவேஸ் வந்து இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து நமக்கு என்ன முக்கியமா தெரியணும் அப்படின்னா வந்து சாலை போக்குவரத்தில் நாட்டிலேயே தமிழ்நாடு 2வது இடத்துல இருக்கு. தமிழ்நாடு செகண்ட் பிளேஸ். ரோட் டிரான்ஸ்போர்ட்ல இந்தியாலேயே தமிழ்நாடு தான் செகண்ட் பிளேஸ்ல இருக்கு. 28 நேஷனல் ஹைவேஸ் போது. தமிழ்நாட்டின் மொத்த சாலை நீளம் வந்து 1,67,000. 1,67,000. ஒன்னும் இல்ல, 6-7 சனி ஞாயிறு. என்னை பொறுத்த வரைக்கும் 6-7 சனி ஞாயிறு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப சனி ஞாயிறு என்ன பண்றது, நம்ம வெளியில அவுட்டிங் போவோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அப்ப தமிழ்நாட்டின் மொத்த சாலை வந்து 1,67,000. அப்ப சனி ஞாயிறு நம்ம வெளியில பைக் எடுத்து போவோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இதுல 60,620 கிலோமீட்டர் வந்து தேசிய நெடுஞ்சாலைத்துறையால பராமரிக்கப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான். ஓகே, அங்க புரியுதாங்க? அப்ப சாலை வசதியில செகண்ட் பிளேஸ் தமிழ்நாடு. 28 நேஷனல் ஹைவேஸ் இருக்கு. 1,67,000 வந்து இது இருக்கு. அது 60,000 வந்து 67,000 வேலை 60,000 வந்து நேஷனல் ஹைவேஸ். இப்ப ரயில் போக்குவரத்து, இரும்பு பாதை. சென்னை தலைமையிடமாக கொண்ட செயல்படும் தென்னக ரயில்வே தமிழ்நாடு, கேரளா அது மாதிரி எல்லாத்தையும் சுத்துன்னு சொல்லியிருப்பாங்க. சென்னையில் தான் வந்து தலையிடமா இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. சதர்ன் ரயில்வே சொல்லுவாங்களா அது. அடுத்து என்ன பார்க்க போறோம்னா இதுதான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ங்க. மெட்ரோ ட்ரெயின் இருக்குல்ல, மெட்ரோ ட்ரெயின் சென்னையில எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க, எந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணாங்க கேட்டா அப்படின்னா 2017 மே மாசம் 2017 தான் ஆரம்பிச்சாங்க. சென்னை மேம்படுத்தப்பட்ட விரைவு மெட்ரோ ரயில் போக்குவரத்து தொடர்பாக பணி மே 2017 முதல் ஆரம்பிக்கப்பட்டது. இது டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகே, ஸோ மே மாசம் 2017 எடப்பாடி அவர்கள் தான் இருப்பான்னு நினைக்கிறேன். எடப்பாடி அவர்கள் தான் இருப்பான்னு நினைக்கிறேன் இந்த டைம். அப்போ 2017. ஸோ மே மாசம் 7 ஞாபகம் வச்சுக்கலாமா? 7னா நம்ம சண்டே, எவ்ரி சண்டே மே மாசம், அதான் மே மாசம் ஜாலியாக லீவ் விட்டுருப்பாங்க. சண்டே மெட்ரோல ஜாலியாக போவாங்க அப்படின்னு ஞாபகம். இப்போ வான்வழி போக்குவரத்து, வான்வழினா ஃபிளைட் பத்தி பேசுறாங்க. இந்தியாவின் 3வது பெரிய பன்னாட்டு விமான நிலையமாக சென்னை திகழ்கிறது. ஃபிளைட்லயும் தமிழ்நாடு தான் 3. அதனால சொன்னல, இந்த ரசல்ல 3 வந்துகிட்டே இருக்கும். 3 வந்துகிட்டே இருக்கும் தமிழ்நாடு பத்தி. ஃபிளைட்லயும் நம்ம 3ஆவதா இருக்கும். அது மாதிரி கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி ஆகிய மாவட்டங்களில் பன்னாட்டு விமான நிலையம் இருக்கு. ஓகே, எங்கெங்க? கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, இது 3 இடத்துலயும் சென்னை ஒன்று 4 இடத்துல இருக்கு. 4 இடத்துல மட்டும்தான் நீங்க ஃபாரின் கண்ட்ரிஸ்க்கு போக முடியும். உள்ளுக்குள்ளேயே இப்ப சென்னை டு மதுரை, மதுரையிலேருந்து திருச்சி அந்த மாதிரி போனோம்னா தூத்துக்குடி, சேலம், மதுரை, இது 3 இடத்துல மட்டும்தான் ஃபிளைட்ஸ் இருக்கு. ஓகேவா? தூத்துக்குடி, சேலம், மதுரையில மட்டும்தான் உள்நாட்டு விமான நிலையங்கள். சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சியில வந்து வெளிநாடு மற்ற நாட்டுக்கு போனோம்னா அங்க இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அதான் சொல்லுவாங்க. தமிழ்நாட்டில் 4 முக்கிய பன்னாட்டு விமான நிலையங்கள் இருக்கு. சென்னை தேர்ட் பிளேஸ். ஓகேங்களா? துறைமுகங்களை பொறுத்த வரைக்கும் சென்னை என்ன தூத்துக்குடி வந்து முக்கியமா இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. இதான் ரொம்ப முக்கியமானது. சென்னை துறைமுகம் கொள்கலன்களை கையாளும் திறன் கொண்ட இந்தியாவில் 2வது மிக பெருசு சொல்றாங்க. ஒண்ணுல அப்படின்னா ஒரு பொருள் வந்து கப்பல்ல இருந்து வருதுன்னா அதை வந்து இறக்கி வைப்பாங்கல்ல, அதுக்கு ஒரு ஸ்பேஸ், இடம் வேணும்ல, அதுதான் சொல்றாங்க. கொள்கலன்களை அதிகபட்சமா எத்து வைக்கிறதுல இந்தியாவிலே ஒரு செயற்கை துறைமுகமா செகண்ட் பிளேஸ்ல சென்னை தான் இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேவா? செகண்ட் பிளேஸ்ல சென்னை தான் இருக்குன்னு சொல்றாங்க. எத்தனைனா 4 லட்சம் வாகனங்களை வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப சுற்றுலாத்துறை பொறுத்த வரைக்கும் டிடிடிசி தமிழ்நாடு
சுற்றுலா மேம்பாட்டுத்துறையால உருவாக்கப்பட்ட ஒரு வெப்சைட்டு தமிழ்நாட்டின் சுற்றுலாவை மேம்படுத்திடுது. எங்கெங்க என்னென்னலாம் போகுது, எந்த இடத்துல ஓப்பன்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெப்சைட்ல வந்து இது பண்றாங்க. தமிழ்நாட்டு தான் முதலிடமா இருக்கு. இந்தியா மாநிலங்களில் 25 கோடி சுற்றுலா பயணிகளை முதலிடத்துல, அதாவது வெளிநாட்டுல இருந்து டூரிஸ்ட் வராங்களா, டூரிஸ்ட் ஸ்பாட்டு, தமிழ்நாடு 2013 ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருந்ததுங்க. தமிழ்நாடு 2013 ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருந்ததுன்னு சொல்றாங்க. ஓகேவா? 2016 டேட்டா படி தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ். ஓகே, தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு டூரிஸ்ட், அதாவது வெளிநாட்டுல இருந்தும் மற்ற மாநிலங்கள்ல இருந்தும் வரக்கூடிய நபர்கள் தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 2வது உத்தரப்பிரதேசம், ஆந்திர பிரதேசம், அவ்வளவுதான். இது தமிழ்நாட்டிலும் பிற மாநிலமும் வெளிநாட்டுல, அதாவது வெளிநாட்டுல இருந்து வருவாங்கல்ல, இது இந்தியாவுக்குள்ள. அதுலயும் ஃபர்ஸ்ட் நம்ம தான். வெளிநாட்டுல இருந்து வரதும் தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ். ஓகேவா? அடுத்து வறுமையின்மையும் வேலையின்மையும். ஓகேவா? வறுமையின்மை ஒழிக்கிறதுல தமிழ்நாடு ஓரளவுக்கு முன்னேறி இருக்குன்னு சொல்றாங்க. வேலையின்மையிலயும் வந்து முன்னேறி இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாட்டளவில் இந்திய நாட்டுல வேலை வாய்ப்பின்மை அளவின் சராசரி 50. 1000 பேருக்கு 50 பேர் வேலை இல்லாம இருக்காங்க இந்திய லெவல்ல. அதே தமிழ்நாட்டுல 42. தமிழ்நாட்டுல 1000 பேருக்கு 42 பேர் வேலை இல்லாம இருக்காங்க. புரியுதா? 1000 பேருக்கு 50 பேர் வேலை இல்லைன்னா அது இந்தியா. 1000 பேருக்கு 42 பேர் வேலை இல்லைன்னா அது தமிழ்நாடு. அவ்வளவுதான், முடிச்சு போச்சு. ஓகேவா? அது 1994 வந்து ஆண்டிலிருந்து நமது மாநிலம் வறுமையை குறைக்கிறதுல வந்து கரெக்டா இருக்காங்கன்றாங்க. 1994 இருந்து வறுமையை ஒழிக்கிறதுல வந்து ஓரளவு கம்மி பண்ணிட்டே வரும், வறுமையை வந்து குறைச்சிட்டே வரும் அப்படின்னு சொல்றாங்க. டயக்ராம் போட்டு காட்டுறாங்க. 1994 ஆண்டு முதல் கிராம நகர்மகளின் நிலையான வீதத்தை வறுமையை குறைக்கிறாங்க. அது மாதிரி வேலையின்மையும் வந்து குறைக்கிறாங்க. ஓகே, அதான் சொல்லியிருப்பாங்க. நீ சொல்லியாச்சா? ஸோ பணிகள் துறை வளர்ச்சியின் விளைவாக 2005ஆம் ஆண்டு, அதை நம்ம மேல ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட் பார்த்தலாம், அதை சொல்லியிருப்பாங்க. 2005 இருந்து தமிழ்நாடு வந்து நல்லா டெவலப்மெண்ட் ஆயிடுச்சு. இந்தியாவின் மிக வேகமாக வளரும் மாநிலங்களில் ஒன்றாக தமிழ்நாடு தெரியுது. அதாவது நல்லா டெவலப் ஆகுதுன்ட்டு 2005 சொல்றாங்க. கூற்று காரணத்துல கண்டிப்பா கேட்பாங்க. ரீசன் அண்ட் அசோசியேஷன்ஸ்ல இதெல்லாம் கேட்பாங்க. எந்த வருஷம்? 2005, 1994 வறுமை குறைஞ்சதா தமிழ்நாட்டுல, அப்படி கேட்கறது வாய்ப்பு இருக்கு, பார்த்து வச்சுக்கோங்க. அதான் கொடுத்துருப்பாங்க, வறுமை இந்த பிற மாநிலங்களோட ஒப்பீடுன்னு சொல்லிட்டு. அவ்வளவுதான், முடிஞ்சாப்போ அவ்வளவுதான், முடிஞ்சுங்க. தொகுப்பு. அதாவது தமிழகத்தின் பொருளாதாரம் வளமான இயற்கை வளங்களை கொண்ட மாநிலமாக இல்லாத போதும் நல்ல டெவலப்மெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது மாதிரி இந்த இதெல்லாம் பென்சிஸ் கொலை, இதெல்லாம் நம்ம சீக்கிரமா ஒழிக்கணும்ன்றாங்க. பென்சிஸ் கொலை, குடிசை பகுதிகளில் வாழும் மக்கள், சாலை அரசு படுத்திருக்கிறவங்க, பிச்சை எடுக்கிறவங்க, சட்டத்துக்கு புறமான செயல்களில் ஈடுபடுறவங்களாம் வந்து இது மாதிரி கம்மி பண்ணணும், சீக்கிரமா இது பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து இங்க ஒரு டேட்டா மட்டும் இருக்கும். ஓகேவா? இங்க ஒரு டேட்டா இருக்கும். தமிழ்நாடு மக்கள் தொகை வளர்ச்சி 2011 சென்சஸ். கண்டிப்பா இந்த இருக்குல்ல, இந்த ஒரு 10-15 பாயிண்ட், இதுல இருந்து வருஷா வருஷம் கொஸ்டின் கேட்டே இருக்காங்க. வருஷா வருஷம் கேட்கறாங்க. இந்த ஒரே ஒரு பாக்ஸ்ல இருந்து இந்த 1, 3, 3, 6, 7, ஒரு 15 பாயிண்ட்ல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் இருக்கு. இதை மட்டும் நான் தனியா தரேன். ஓகேவா? சரி, நம்ம பார்த்து ஃபார்முலாங்க. இது ஃபார்முலா. தனிநபர் வருமானம் ஒரு நபருக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ஆண்டின் மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி டிவைடட் பை அதே ஆண்டு மாநில மக்கள் தொகை. பாப்புலேஷன் அந்த வருஷத்துல என்ன உற்பத்தி ஆகுது, அதற்கான ஃபார்முலா. அது மாதிரி ஜிஎஸ்டிபினா அந்த மாநிலம், ஜிடிபினா இந்தியா மொத்த கண்ட்ரிக்கு பாக்குது, ஜிஎஸ்டிபினா அந்த மாநிலத்தை மட்டும், தமிழ்நாடு, ஆந்திரா, அப்படியே அந்த மாநிலத்தை மட்டும் பாக்குது. மாநிலத்தில் ஓராண்டில் உற்பத்தி செய்யப்படும் பண்டங்கள் சொல்லியிருப்பாங்க, மற்றபடி வரதும் இல்லை. இது சொல்லிப்பாங்க பாருங்க. சிசு இறப்பு விகிதம் 1000 பச்சிளம் குழந்தைக்கு எத்தனை குழந்தை இறக்குதுன்னு சொன்னா அது வந்து இது குழந்தைகள் இறப்பு விகிதமும் அதே 1000 தான். மக்கள் தொகை அடைச்சுன்னா 1,00,000 சதுர கிலோமீட்டர் சொல்லியிருப்பேன். பெண் சிசு, அதாவது மகப்பேர் வந்து 1,00,000 பெண்கள் வந்து எத்தனை பேர் இறக்கணும், 1,00,000 சதுர கிலோமீட்டர். இதெல்லாம் 1000 ஆண்களுக்கு எத்தனை பெண்கள், அதுவுமே 1000 தான் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இதை மட்டும் நம்ம தனியா பார்ப்போம். இதை மட்டும் நான் வந்து ஒரு தனியா ஒரு ஷார்ட்கட் மாதிரி பார்த்துருவோம். ஓகே, ஏன்னா இதெல்லாம் ரொம்ப நம்பர்ஸ், இதெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்பர்ஸ் மாதிரி ஒரு ஷார்ட்கட் பார்த்துருவோம். ஓகே, இதுக்கு ஒரு ஷார்ட்கட் மாதிரி போட்டுக்கிட்டோம். ஓகேவாங்க? இப்ப 11th லெசன் தமிழ்நாடு பொருளாதாரம் பக்காவா முடிச்சிட்டோம். ஓகே, ஒவ்வொரு பேஜையும் முக்கியமான எல்லா பாயிண்ட்ஸும் நான் சொல்லிட்டேன். ஒரு பாயிண்ட் கூட இல்லை. கண்டிப்பா இந்த லெசன்ல வந்துட போகுது, எல்லா விஷயமும் வந்துட போகுது. ஓகே, ஸோ அது மாதிரி தமிழ்நாடு அந்த மேப்பும் நான் சொல்லி கொடுத்தேன். ஞாபகம் இருக்கா? தமிழ்நாடு மேப்பு தளதள வந்துன்னே இருக்கு. கிட்டத்தட்ட 20-25 பேஜ் ரொம்ப முக்கியமான லெசன். ஜேசி குமாரா தொட்டு எது என்னன்னு சொல்லிட்டு பக்காவா முடிச்சாச்சு. ஓகேவா? தமிழ்நாடு பொருளாதாரம் பிசிறு கட்டா மொத்தமா முடிச்சுட்டோம். அந்த லாஸ்ட்ல டேபிள் மட்டும் ஒரு ஷார்ட்கட் தரேன், முடிச்சு.
ஓகே, இப்பவே போயிட்டு எடுத்து படிச்சிருங்க, வேலை முடிஞ்சு. ஓகே, ஸோ அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ உங்களுடன் சந்திக்கிறேன். கண்டிப்பா உங்களுக்கு இந்த மேப்லாம் பக்காவா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ 38 மாவட்டம் உங்க கண்ணு எதிர்க்கு அப்படியே இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். அது மாதிரி இந்த வீடியோ வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ரொம்ப கஷ்டமான லெசன், உண்மையாவே ரொம்ப கஷ்டமான லெசன். நிறைய டேட்டா, நம்பர்ஸ், பர்சன்டேஜ் வந்துட்டே இருக்கும். ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா ஒரு லைக்கை போடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, ஸோ அடுத்த ஒரு சூப்பரான லெசன்.